ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் அன்பும் இறப்பும் இருந்த பரலோக தகப்பனே, இந்த குமாரனும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு நாளை கூட்டி தந்து உடன்படிக்கை பண்ணப்பட்ட பரிசுத்த ஒன்றை கூட்டி சேர்த்து இந்த வாழ்க்கையை தணிக்கும்படியாக அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் காட்ட வேண்டிய கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்து தேவனே நீ தமிழராஜா இந்த கிருபையினால் நீங்கள் நடத்தி அப்பா நீங்கள் இருக்கிறதான ஆப்பரும் சாக்கியத்தில் உங்களுடைய புத்திர சிறுகாலத்தில் நாங்கள் வந்து சேர எங்களுக்கு தேவையான அனைத்து அனுபவங்களையும் அனைத்து திவ்ய ஏற்பாடுகளை நடத்தி நீங்கள் பலப்படுத்தி ஊக்கப்படுத்தி மேலுமாக இந்த குமாரின் சாயலுக்கு ஒப்பாக மாறத்தக்கதான அனைத்து காரியங்களாக முயற்சி வைக்கிறோம். அப்பா தேவனை நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கையாளுகின்ற ஆசிரியர்களை அப்போ நீர்த்தாமராஜ பரிசுத்தாவில் நிரப்பி அவர்களை எங்களுக்காக தேவையான வார்த்தைகள் தந்து அதன் பிரகாரமாக நாங்கள் உற்சாகமாக ஓட்டத்தை ஓடி முடிக்க வைக்கிறோம். வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதரர்களும் தேவன் நீர்த்தாமராஜ ஒவ்வொரு ஆசிரியருக்கு அவர்களுக்கும் பலத்தரம் வளர்ச்சி வைக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை ரட்சகரும் மீட்பரும் சிக்கப்பட்ட மனவாளனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள பிதாவே, ஆமென். சகோதரருக்கு நன்றி. தேவ செய்தியை கொடுப்பதற்காக கோபியைச் சேர்ந்த எபிரேயர் 12வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க. எபிரேயர் 12:23 பரலோகத்தில் பேரழிகிற முதல் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையினருக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்வராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கும். ஓகே, இப்போ இந்த கள்ளத்தரிசிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் முதல் பேரானவர்கள் வந்து அவர் அந்த டாக்டரின் கிட்ட எல்லாம் சிக்காமல் நாம் எப்படி உண்மை சபையாக மாறணும், எதுலேருந்தெல்லாம் டிவியேட் ஆகி அந்த அந்த கற்புள்ள கண்ணிகையாக நம்ம வந்து இருந்து மனவாளனோட போய் சேர்றது எப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவாக இந்த சப்ஜெக்ட் நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக போனால் இந்த சப்ஜெக்ட் வந்து ரசல் சர்மனுக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், 120 அந்த சர்மன்லேருந்து நம்ம எடுக்கிறோம். டைட்டில் வந்து த ட்ரூ சர்ச். ஸோ இந்த சபை வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரால ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? இந்த சபை அப்படின்னு ஆண்டவரால் வந்து ஸ்தாபிக்கப்படுது. அப்புறம் அப்போஸ்தலர்களால் வந்து உருவாகுது. ஸோ நோக்கம் வந்து என்னன்னா சபை ஸ்தாபிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவை போல எக்ஸாக்டாக வாழ்ந்து முடிக்கணும். அப்போது மணவாட்டி வந்து மணவாளனோட போய் சேர்ந்துருவாங்க. மணவாளன் வந்து மதுமையடைந்த சூழ்நிலை இருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டேஜுக்கே நம்ம வந்து அந்த மணவாட்டி வந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த நோக்கத்திற்காக தான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சபையை ஸ்தாபிச்சாரு. ஸோ அவருடைய மணவாட்டியை வந்து தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இதுதான் அந்த சபைக்கான நோக்கம். அதுக்கப்புறம் அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள் மூலமாக அநேக பிரிவினைகள், அநேக சபைகள் வந்து இந்த பூமியில் உருவாயிடுச்சு. அந்த அநேக சபை, அநேக பிரிவினைகளில் உண்மை சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்டதாக இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த உண்மை சுவிசேஷம் வந்து துல்லியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கலப்படம் ஆயிடுச்சுன்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அப்படியே சிதறடிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு வழக்கம் என்ன இருந்திருக்குன்னா, எங்கள் சபையில் தான் வந்து பூதமணிகள் அதிகமாக இருக்கிறாங்க, அப்புறம் பரிசுத்தவான்கள் வந்து எங்கள் சபையில் தான் இருக்கிறாங்க, கலைகள் கிடையாது, மாயமாளக்காரர்கள் யாரும் கிடையாது அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி, ஒரு புத்தி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போக எப்படி ஆயிடுச்சுன்னா நிறைய டினாமினேஷன், நிறைய பிரிவுகளில் ஏறத்தாழ வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 49,000 டினாமினேஷன் வந்து இப்போ இந்த பரவலாக இந்த பூமியில் இருக்குது. என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா கிளர்ச்சி கிளாஸு, லைட்டி கிளாஸ். ஸோ கிளர்ச்சின்னா உயர்ந்த மனிதர்கள், நல்ல பணக்காரர்களாகவும் பெரிய படிப்பு படித்தவர்களாகவும், ஸோ சமுதாயத்தில் ஒரு நல்ல வல்லமை மிக்க ஒரு பொருள்
கிளர்ச்சி லைட்டிக்குள்ளே போயிட்டாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இவங்க இந்த பல்வேறு டினாமினேஷன் இருக்கக்கூடிய சபைகளில் என்ன தப்பு, இது தப்பு, அது தப்புன்றது கண்டுபிடிக்கிறது நோக்கம் இல்லை. நம்ம இந்த ஃப்ரேம் பண்ணவங்க வந்து ஒரு வசனத்தை தப்பாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக தான் அந்த கோட்பாடு வந்து நிறைய பிரிவுகள் உருவாச்சு. அப்படி உருவானதுனால தேவனுடைய திட்டம், தேவனுடைய வசனம் வந்து தப்பாக தான் வந்து போற்றியாகுது, ஒரு தப்பாக தான் புரிந்து கொள்வதில் சபையை வந்து வழிநடத்திட்டு போகுது அந்த பெரிய பெரிய வந்து டினாமினேஷன்னால. ஸோ இந்த சிக்கல்லிருந்து நாம் வந்து வெளியே வரணும். இல்லைன்னா அந்த தப்பான அவங்க கொடுக்கக்கூடிய தப்பான விளக்கம், பல்வேறு டினாமினேஷன் வரக்கூடிய வசனத்துக்கான தப்பான விளக்கங்கள் இருந்து நாம் அதில் இருந்து சிக்கிக்கொள்ளாமல் நாம் எது உண்மைன்றது நாம் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அந்த ஒரு சபையே இல்லாமல் அப்படின்னு போயிடும். ஸோ யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் படிங்க. யோவான் 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசித்ததற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ பிதாவாக தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ அதே மாதிரி நம்மகிட்டையும் பிரிவினை இல்லாமல் இருக்கணும். இந்த பேர கிறிஸ்தவர்கள் பிரிவினைகளாக, அநேக பிரிவினைகளாக வந்து பல்வேறு டினாமினேஷனாக இருக்கிற மாதிரி ஒன்றா இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நாம் வந்து பிரிவினை வாதமாக இல்லாமல் ஒன்றாக இருக்கணுன்றது தான் ஆண்டவருடைய ஒரு சுத்தமாக இருக்குது. ஏன்னா பிதாவாக தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறது போல நாமளும் ஒன்றாக இருக்கணும். இந்த மைண்ட் செட்டு வந்து அந்த பிரிவினைவாதம், இந்த மைண்ட் செட்டு வந்து ஃபஸ்ட்டு முதலாம் காலகட்டத்திலே வந்திருக்கு. எப்படின்னா, நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன். 1 குழந்தையர் 1ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம் படிங்க. நம்ம சுவிசேஷன் வந்து எளிமையாக தான் சொல்லுது, ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் சிறுக வளரும் போது தேவனுடைய திட்டம் நமக்கு நல்லா புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சபை என்று வரும்போது சபைக்கு தலையாக வந்து யார் இருக்கிறாருன்னா, யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். ஸோ அவருக்கு கீழே தான் நாம் எல்லாருமே இருக்கிறோம். நாம் அந்த ஒரு விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஒரே விசுவாசம், ஒரே ஆண்டவர், ஒரே விசுவாசம், அப்புறம் தலையும் சரீரமாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கும். இந்த ஃபார்ம்ல தான் வரணும். எபேசியர் 4ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் படிங்க. எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம், அந்த லிஸ்ட்ல வரணும். இந்த கிளர்ச்சி லைட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிதாவாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறது போலவும் நாமளும் இருக்கணும். அதுவும் இந்த விசுவாச பட்டியல் தான் வரணும். அநேக விசுவாசம் இல்லாமல் இந்த விசுவாசம் ப்ளஸ் ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஆண்டவர், நம்மளாம் சேர்ந்து பிதாவாக தேவனை ஆராதிக்கணும். அந்த லிஸ்ட்ல நாம வரோம். அப்புறம் இரண்டு வகுப்பாரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பல்வேறு டினாமினேஷன் வந்து யாரால ஸ்தாபிக்கப்பட்டது? பொதுவாக வந்து பல கோடி கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்னென்ன ஒரு ரெண்டு டினாமினேஷன் இருக்குன்னா மிகப்பெரிய ஸ்தாபனமாக இருக்குது. என்ன? புரோட்டஸ்டன்ட். ஸோ இவர்கள் தான் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து சத்தியத்தை சொல்லாமல் அசத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிற ரெண்டு குரூப் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ஸோ இந்த பரலோகத்தின் பார்வையில், அதாவது பிதாவாக தேவனுடைய பார்வையில் இந்த டினாமினேஷன் வந்து எப்படி பிதாவாக தேவனுக்கு எப்படி அட்ரஸ் ஆகுது, எப்படி தெரியுது, எப்படி பார்க்குறாரு? இந்த டினாமினேஷன் நிறையா இருக்குது. ரோமன் கேத்தலிக் இருக்குது, புரோட்டஸ்டன்ட் இருக்குது. தேவன் வந்து எப்படி பார்க்குறாங்க, என்னவா சொல்லி திட்டுறாரு தேவன்? அருவருப்பானது. ஓகே, நான் எக்ஸாக்டாக ஒரு வேர்டு கேட்குறேன். அதாவது என்னன்னா, மகாபாபிலோன் வந்து பேர் வைக்கிறாரு அவருக்கு. ஸோ பேர் வச்சது இல்லாமல் எப்படி வந்து தேவன் திட்டுறாருன்னா, வேசிகளுக்கும் தாயா இருக்கிறார். ஸோ இவங்க வந்து வேசித்தனம் தான் பண்ணுறாங்க. பைபிளை வச்சுட்டு வேசித்தனம் தான் பண்ணுறாங்க. சத்தியத்தை
சத்தியத்தை சொல்லாமல் அசத்தியத்தை தான் சொல்கிறாங்க. உண்மை சத்தியத்தை சொன்னால் இவங்க வந்து வேலைக்காகாது, இவங்க வந்து இந்த உண்மை சத்தியத்தை சொல்லி பெரிய சீர்திருத்தம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய பிரதானமான நோக்கம். ஸோ தேவன் வந்து இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில் என்னன்னா பாபிலோன், மகா பாபிலோன், வேசிகளுக்கு தாயாக இருக்கிறாங்க. இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த பாபிலோனுக்கு பிதாவாக தேவனே ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, குழப்பம். பாபிலோன்னா குழப்பம், அவங்களும் சரி புரொட்டஸ்டன்ட்டும் சரி. ஸோ இந்த ரெண்டு மார்க்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து என்னதான் எப்படி பேசிப்பாங்கன்னா, ரோமன் கேத்தலிக் வந்து நாங்கள் பர்ஃபெக்ட், புரொட்டஸ்டன்ட் நீங்கள் தான் தப்பு, நீங்கள் தான் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. புரொட்டஸ்டன்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமன் கேத்தலிக் பார்த்து நீங்கள் தான் தப்பு, நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து நீங்கள் தான் குழப்பத்தில் இருக்கீங்க, நீங்கள் தான் குழப்பத்தில் இருக்கீங்க, இது சரியில்லை அது சரியில்லை, அவங்களுக்குள்ள இந்த சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. அதனால தான் தேவன் வந்து இந்த ரெண்டு வகுப்பாரை பார்த்து ரெண்டு பலாயிரம் டெனாமினேஷனை பார்த்து இதில் தான் இந்த ரெண்டு மார்க்கத்தின் அடிப்படையில் பலாயிரம் டெனாமினேஷன் இருக்குது. இதில் தான் வந்து தேவன் இவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, குழப்பம் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து குழப்பத்தில் தான் இருக்கிறாங்கன்றது தேவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை நம்ம ஸ்கிரிப்சர் படி நம்ம பார்க்கும்போது இந்த ரோம சபை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உலக ஜனங்கள் கூட அலைன்ஸ் போட்டிருக்கிறாங்க, புரொட்டஸ்டன்ட்டும். ஸோ இந்த ரோம திருச்சபை வந்து மதர் சர்ச், தாய் சபையாக இருக்கிறாங்க. இந்த புரொட்டஸ்டன்ட் சபை வந்து பார்த்தீங்கன்னா குமாரத்திகளாக இருக்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு ஓல்டு சேயிங் தான், பழமொழி. அதாவது தாயை போல தான் பொண்ணு அப்படி இருப்பாங்க, அம்மா மாதிரி தான் பொண்ணு இருக்கும், தாயை போல தான் மகள் இருப்பாங்க மாதிரி. இந்த தாய் சபையாக இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக் இந்த பாபிலோன் வந்து அவங்க என்ன அட்டூழியம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக இவங்களும் பண்ணுறாங்க, வேற வேற வடிவம். ஸோ இந்த வேசித்தனத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா, முற்றிலும் இந்த மார்க்கத்தை அழிச்சிடணும்னு வந்து தண்டனை தீர்ப்புக்குள்ளாக போகிறாங்க. ஸோ இதில் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அதுலேருந்து வெளியே வந்துட்டோம், கரெக்ட் தான். ஆனால் இந்த எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இந்த யூதர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த திருமண சடங்கு இருக்குல்ல, அவங்க அதில் என்ன பண்ணுவாங்க சொல்கிறீங்களா? யூதர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஜூவிஷ் கஸ்டம் மேரேஜில் என்னன்னு சொல்கிறீங்களா? ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்க? இல்லை நடக்கிறது நிச்சயதார்த்தம் நியமிக்கப்படுதல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்கிற வரைக்கும், நடந்து முடிக்கிற வரைக்கும், மணமானவர் வந்து மனம் முடிச்ச வரைக்கும் அவங்க அந்த கற்புள்ள கண்ணியை வந்து டீசெண்டாக லைஃப் இருக்கணும். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய குரூப் வந்து ஆண்டவர் விரோதமாக துரோகம் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி தானே சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வந்து உண்மை திருச்சபை, நாங்கள் வந்து உண்மை திருச்சபையில் மெம்பராக இருக்கிறோம் அப்படி தானே அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏதாவது நோட்டீஸ், ஏதாவது சத்தியத்தை சொல்லி நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நாங்கள் ஆல்ரெடி கிறிஸ்டியன், நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு தானே அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க, வேறு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கருப்புள்ள கன்னியாக இருக்கிறது வந்து மைனாரிட்டி தான். ஸோ 2 கொரிந்தியர் 11 2வது வசனம் படிங்க. கற்புள்ள கன்னியாக ஒரே புருஷனுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரே புருஷன்ன்றது யாரு? கிறிஸ்து. ஸோ கற்புள்ள கன்னியாக இருக்கணுன்றது தான் பிதாவின் தேவனுடைய சுத்தமாக இருக்கு. நாம் வந்து அந்த கற்பை இழந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னோ பரவாயில்ல, அந்த நியமிக்கப்பட்ட பின்னாடி அந்த ஒரு டீசெண்டான அந்த கற்புள்ள லைஃப் வந்து இருந்தால் மட்டும்தான் மணவாளன் வந்து நம்மளை அழைச்சி கொண்டு போய் அவருடைய மகிமையில அவரோட சேர்த்து வச்சுப்பாரு. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் கற்புள்ள கன்னியாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு உங்களை நான் வந்து மனம் முடிச்சுட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேங்கிறது தான் அவருடைய சுத்தமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து எப்பேற்பட்ட எந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து அங்கே போக முடியாது தெரியுமா? எந்த மாதிரி எக்ஸாக்டாக சூழ்நிலையில் தான் போக முடியாது? நம்ம என்ன சரீரத்தில் இருக்கோம்? மாம்சம் ரத்தம் அங்கே போக முடியாது. ஸோ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:15 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாக காணப்பட்டோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50. சகோதரரே, நான் சொல்லுவது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. அழிவுள்ளது எப்படி அழியாமை சுதந்திரிப்பது? மாம்சம் ரத்தம் வந்து அங்கே ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றது தான் அப்போஸ்தலர் பவுலுடைய கருத்தாக இருக்குது. ஸோ மணவாளன் வந்து மணவனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோம். நாம் அதுக்குள்ளே வந்து கற்புள்ள கன்னியாக இருந்தோம்னா கண்டிப்பாக மணவாளன் நம்மளை மணவாட்டியாக தேர்ந்தெடுத்து அங்கே சபையாக கொண்டு போய் வச்சுருவார். ஆனால் இதில் நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு டேகை போட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் உண்மை திருச்சபையில் விசுவாசிகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு மைனாரிட்டி வந்து ப்ரூஃப் பண்ண போகிறாங்க. அடுத்து அப்படின்னு சொல்லி கூட அதாவது அந்த ஃப்ரான்ஸு, இந்த போர்ச்சுகல், அப்புறம் இட்டாலி, ஸ்பெயின் எல்லாம் இவங்களை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரேலியா, ஹங்கேரி போன்ற கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவிட்ட உபசரிப்பு கிடைக்கப்பட்டாலுமே அவங்க கவர்மெண்ட்லாம் ஒன்றும் வந்து அலைன்ஸ்லாம் போடல. அதே மாதிரி தான் இந்த ஜெர்மனியும் கிரேட் பிரிட்டனும் வந்து அலைன்ஸ்லாம் போடல. பட் ஆனால் உபசரிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய ஐடியாலஜிஸ் டாக்டர் எல்லாமே. ஸோ இப்போது இந்த மகாபாபிலோன் பற்றி பார்க்கணும். இந்த அவரோட தாயை போல மகளும் அம்மா போல வந்து பொண்ணும் அப்படி தான் இருப்பாங்க மாதிரி. அதே மாதிரி எக்ஸாக்டாக இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த ப்ரொட்டஸ்டண்ட்டை வந்து குமாரதிக்கு கம்பேர் பண்ணலாம். இவங்க வந்து என்ன அதில் இந்த ப்ரொட்டஸ்டண்ட்டில் இந்த கிரேக்க சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் கூட அலைன்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட அலைன்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த லுத்ரன் சர்ச் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அலைன்ஸ் போட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க. மற்ற ப்ரொட்டஸ்டன்ட் சபைக்காரங்க வந்து அந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காட்டி கூட மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், வெல்தி பீப்புள் ஆர்கனைஸ் வந்து அவ்வளோ காலப்பகுதி இருந்தது. இந்த இவங்களுடைய ஆட்சி காலம், தவறான போதனை அவ்வளோ காலப்பகுதியில் இவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணணும்னா ஒரே விசுவாசத்துக்குள்ளாக கம்பேக் கொடுக்கும். எப்படின்னா வந்து ஏன்னா கிறிஸ்துவே போதுமானவராக இருக்கணும். எப்படின்னா இப்படி சொல்கிறது கிறிஸ்தவ மண்டலத்தில் சொல்கிறது ஒரு வழக்கம் என்னென்னா நாங்கள் வந்து ரோம திருச்சபைக்காரங்க, அப்புறம் ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள், அப்புறம் லுத்ரன் கிறிஸ்தவர்கள், அப்புறம் வந்து கால்வினிஸ்ட் கிறிஸ்தவர்கள் இப்படின்னு பல்வேறு விதமான பேர்கள் பயன்படுத்தி டினாமினேஷன் இருந்திருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்களுக்கு கிறிஸ்துவே போதுமானவராக இல்லை. அவங்க சுய ஞானத்தின்படி என்னென்ன வருதோ அதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த அவிசுவாசமான மார்க்கத்தை விட்டுட்டு நாம் அவங்க வரணும். வந்து ஒரே விசுவாசத்துக்குள்ளாக தலையாக கிறிஸ்துவ கீழாக நாம் இருந்து நாம் உண்மையான தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கணும். அந்த ஒரே ஞானஸ்தானம் என்றது என்னன்னா இயேசு கிறிஸ்துவை போல மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி நானும் உயிர்த்தெழணும். ரோமர்கள் 6வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து பரிசுத்தவான்கள் மட்டும்தான் கருப்பு தன்மையை காத்து கொண்டிருக்காங்க, மற்றவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருக்கு. அப்பேற்பட்ட ஜனங்களுக்கும் தேவன் வந்து சத்திய போதனை கொடுத்துருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 12:6 ஸ்ரீகளவர் வனாந்தரத்துக்கு ஓடி போனார். அங்கே 1040 நாளளவு அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது.
ஸோ தேவன் அந்த சூழ்நிலையும் போதனை கொடுக்குறாரு. ஸோ இங்கே பல்வேறு டினாமினேஷனில் இருக்கக்கூடியவர்களில் இந்த ஃபியூ அந்த சில பர்சன்ட்வான்கள் ரசூலுல்லாஹ் பயன்படுற வார்த்தை என்னன்னா ஃபியூ பிரதரன்ஸ், ஃபியூ சைட்ஸ், இவங்க மட்டும்தான் வந்து இருந்திருக்காங்க. இவங்களே வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்க உங்களுடைய சத்தியங்கள் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ யோவான் அதிகாரம் 15வது வசனம் 18-19 படிங்க. யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். யோவான் 15வது அதிகாரம் 18-19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைத்ததற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். 19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆண்டவர் மூலியமாகவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க பகைக்கப்பட்டிருக்கிறாங்க. முன்னாடி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே சூழ்நிலை இருந்திருக்கிறாரு. ஸோ நான் உலகத்தாரா இல்லை, அதனால தான் என்ன பகைச்சிருக்காங்க. ஸோ உங்களையும் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்றது ஆண்டவருடைய கருத்தாக இருக்கு. நீங்கிறதுனால நம்ம மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தை பற்றி பேசும்போது இது தப்பு அது தப்புன்னு ஏதாவது பேசும்போது நம்மளோட பேச்சு அங்கே எடுப்படாது. அங்கே கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து அப்படியே சீர்திருத்தம் பண்ணி இவங்க மாற்றிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் தான் வருவாங்க தவிர நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாம் வந்து மேசியாவோட சேர்ந்து மேசியா பரிசுத்தமாக சேர்ந்து நம்ம ஆளுகை பண்ணுற அந்த அப்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணுங்க. அந்த சந்தோஷத்தை விட இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, இந்த ரோமன் கேத்தலிக் புரொட்டஸ்டன்ட் உலக ஜனங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே வந்து அதிகமாக நாட்டம் வைக்கிறதுனால இந்த மாதிரி வந்து மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நம்மளோட பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதிலே வந்து திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அதிலே அவங்களுடைய ஆசை இச்சைகள் சித்திரங்கள் அதிலே வந்து திருப்தியாக இருக்கிறதுனால நம்மளுடைய சத்தியங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இப்போ எப்படின்னா பச்சை மரத்துக்கு எப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த பாபிலோன் வந்து ஸ்கிரிப்சர் படி பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஸ்தாபனமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க ஒரு இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுவும் ப்ளஸ் புரொட்டஸ்டன்ட் குமாரத்தையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனமாக இருக்குது. ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னா அப்போஸ்தலர் நாம் என்னதான் அப்போஸ்தலர் வார்த்தையின்படி நம்ம பேசினாலுமே கூட என்னதான் பண்ணுவாங்கன்னா குறைதான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரே விசுவாசத்தில் இருந்து அப்போஸ்தலர் வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் சொன்னால் எல்லாரும் ஆயிடுவாங்க, கன்வெர்ட் ஆகிடுவாங்களாங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த இப்பேற்பட்ட ஜனங்களிலிருந்து நம்ம வெளியே வரணும். வெளியே வந்தாச்சு கரெக்டு தான். ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தல் 18:4 பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உணர்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுக்கு நேரிடும் ஆபத்தை விட்டு வெளியே வந்துருங்க, இல்லைன்னா நீங்களும் அதில் மாட்டிப்பீங்கிறது தான் நம்ம வசனத்தின்படி நம்ம பார்க்குறோம். ஸோ பரத்திலிருந்து வர்றது தான் நமக்கு வந்து ஞானமும் விசுவாசமும் ஞானமும் தான் நமக்கு தைரியம் கொடுக்குறாங்க. இந்த தப்பான மார்க்கத்திலிருந்து நமக்கு தைரியம் கொடுக்காது, இங்கே அழிஞ்சிடும். ஸோ பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சபை மட்டும்தான் சபையாருக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ஜபித்தாரே தவிர இந்த நாமினல் வேர்ல்டு கிறிஸ்டியன்ஸ்க்காக இயேசு கிறிஸ்துவெல்லாம் ஜபிக்கல. ஸோ பரிசுத்தவான்கள் மட்டும்தான் கிறிஸ்துவின் சாயலை வந்து தெரிந்து கொள்ள முடியும், உறுப்பினர்களாக முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன விஷயத்தில் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. என் ஆடுகள் என் சத்தத்தை கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறதுல நல்ல தெளிவாக இருக்காரு. ஸோ இப்படி இந்த மாதிரி அவளை விட்டு வெளியே வந்துடணும். அது மட்டும் போதாது, ஆண்டவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி என் ஆடுகள் என்னோட சத்தத்தை கேட்கும்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட ஜனங்கள் வந்து நாம் என்ன மாதிரி தவறுகள் பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் அலுவலகங்களில் ஏதாவது வந்து கொடியை தூக்கிட்டு போராட்டம் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த அரசாங்க உத்தியோகமாக இருக்கக்கூடிய சில முக்கியமான பொறுப்புகளில் போய் கை வைக்கிறது, அதாவது இந்த மிலிட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தலையிடாமல் அதுலேருந்து விலகிதான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. யோவான் எழுதின யோவான் அதிகாரம்
என்னோட ராஜ்யம் இது இல்லை, என்னோட ராஜ்யம் வேற அப்படின்றத இங்க தெல்ல தெளிவாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்காங்க. என்னோட ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதில்லை, அப்படி இருந்தா என்னோட ஆளுங்க வந்து போராடி இருப்பாங்களே அப்படின்றது, மாம்சமான பட்டைகளோட போராடி இருப்பாங்களேன்றது ஆண்டவருடைய கருத்தா இருக்கு. ஆண்டவருடைய கருத்தா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்துட்டு இந்த அரசியல் ரீதியான சில விஷயங்களுக்கு வந்து கொடி பிடிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி தலைவிடாமல் நான் அதுலேருந்து விலகிதான் இருக்கணுமே தவிர அவங்க கூட வந்து அலைன்ஸ் நான் எதுவும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் மத்திய 24 படிங்க. சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் தான் இருக்கு தவிர நீங்கள் போய் எல்லாமே கன்வெர்ட் பண்ணுங்க, இப்பயும் எல்லாம் மாற்றி விட்டுறணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிரசங்கிக்கப்படணும், சாட்சியாக வரணும். இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பணியாக இருக்கு. ஸோ 1 Corinthians 1:21 சுயஞானத்தில் இருக்கிறதுனால நம்ம சொல்கிற ட்ரூத்து, நம்ம கொடுக்குற சத்தியம் வந்து அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும் தவிர ஞானமாக தெரியாது. அப்படி அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு நிறைய ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு ட்ரூத் சொல்லும்போது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, அதாவது அப்புறம் வாப்பான்ற மாதிரி சொல்லிடுவாங்க, கிண்டல் பண்ணிடுவாங்க. ஸோ அது எந்த மாதிரி ஜனங்கள்னா அந்த கிரீக் ஃபிலாசபர், ஸ்டாக் ஃபிலாசபர்லாம் இருப்பாங்க, அந்த கிரேக்க ஞானத்தவங்க. அவங்ககிட்ட போய் அப்போஸ்தலன் பவுல் வந்து எல்லாம் வந்து உபதேசம் பண்ணும்போது எதனால தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த அப்போஸ்தலன் பவுல் ஏன் எப்படி சொல்கிறாருன்னா, அவங்களோட சுய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரூத் இல்லை. அப்படி இருந்திருந்தால் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சுய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் ட்ரூத் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட ஜனங்கள் வந்து அப்படியே பொறுமையாக வந்து அடி வாங்கிட்டு வர்றதான் தேவனுடைய சுத்தமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சுயநலமாக இருக்கக்கூடியவர்கிட்ட நம்ம பண்டிகை எடுத்து மொத்தம் போடக்கூடாது தான் வேத வசனம். ஸோ அவங்கள அப்படியே விட்டுணுன்றது தான் கண்டிஷன். ஸோ பேபிலோன், ஏன்னா பேபிலோன் வந்து இந்த மாதிரி ஜனங்கள், பேபிலோன் அப்புறம் புரொட்டஸ்டன்ட் வகுப்பார் வந்து திருந்தலன்றது தேவனுக்கு தெரியுது. அதனால் வந்து அவங்க அப்படியே விட்டுட்டாரு. ஸோ அவங்க தண்டனைக்குள்ளே போகும் அந்த மாதிரி. ஸோ ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா அவங்களை விட்டு வெளியே வரணும். ஸோ வெளியே வந்தாச்சு, ஓகே. அதுக்கப்புறம் இந்த நாமினல் கிறிஸ்டியன்ஸை வந்து திருத்த முடியாது, அவங்க தேவன் வந்து ஒரு காலகட்டத்தில் முடிவு கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்தவான்களை இருக்கக்கூடிய நாம் வந்து என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவிட்ட எப்படி கிறிஸ்து அந்த அவர் சரீரத்தில் எப்படி மெம்பர் ஆகணுன்றத நோக்கத்தோடு தான் இருக்குமே தவிர மற்ற தேவையில்லாத அரசியல் ரீதியான சமுதாயத்தில் வந்து தலையிடப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன், இந்த குழப்பம் வந்து தேவன் தான் அனுமதிச்சிருக்காரு. இந்த பாபிலோன் அப்புறம் இந்த புரொட்டஸ்டன்ட் வந்து தேவன் தான் அனுமதிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து புது சிருஷ்டியை உடச்சி எடுத்துருவாங்க. ஸோ இந்த சோதனையில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து முற்றிலும் ஜெயம் கொண்டவங்க, 144,000 பேர். அதுக்கப்புறம் இந்த சோதனையில் ஜெயிச்சவங்க தான் வந்து 144,000 பேர் பார்த்தோம். நாமினல் கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த எப்போ அழிஞ்சிருவாங்க, அதாவது நாமினல் கிறிஸ்டியன், இந்த மார்க்கம், பேபிலோன், புரொட்டஸ்டன்ட் இதெல்லாமே எந்த டைம் பீரியடில் அந்த மார்க்கம் அழிஞ்சிடும்? இப்போ அழிஞ்சிட்டு தான் இருக்குது. எக்ஸாக்டாக எப்போ அழிஞ்சிடும்? அர்மேக்டோன் யுத்தத்தில் அந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரிபுலேஷனில் மார்க்கம் ஃபுல்லாக அழிஞ்சிடும். சிஸ்டமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு. ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக ஜெயிக்காதவங்க தான் வந்து தெருவில். ஏன்னா அவங்க ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானம் வந்து இவங்க தான் வராங்க தவிர மற்ற பல்வேறு டினாமினேஷன் இருக்கக்கூடிய அந்த கருத்தின் படிகள்லாம் கிடையாது. ஒன்லி வேதத்தின் படி. ஸோ பேபிலோனை விட்டு வெளியே வந்து ஜெயம் கொண்டு அவங்க மணவாளன் கூட போய் சேர்ந்துறாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த பேபிலோன் ரோமன் கேத்தலிக்கும் புரொட்டஸ்டன்ட்டும் வந்து அழிஞ்சிருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க.
16:19. வெளிப்படுத்தல் 16:19. அப்பொழுது சத்தியத்தின்படி நம்ம வந்து சாட்சியாக வாழணும். இதுதான் மகா பரிசுத்தமான நமக்கு ஒரு வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது அப்படி வாழ்ந்தோம்னா இந்த கேன்டகல்ஸ், அதாவது உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. என் பிரியமே, நீ பூரண ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இது வந்து யாரு சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? சபையை பார்த்து யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பார்த்து சபை வந்து அன்பா கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 14,000 பேர்களில் சிறந்தவர். ஸோ என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களிலும் சிறந்தவர் அப்படின்னு யார் பாடுறது? யார் வந்து அன்பா பேசுறது, கொஞ்சம் பேசுறது? சபை வந்து இவரை பார்த்து சொல்றதும், சபை வந்து என் பிரியமே, என் ரூபவதியே, உங்ககிட்ட எந்த பழுதும் இல்லை, என்கிட்ட வந்துரு அப்படின்றது இவர் வந்து அன்பா கொஞ்சம் பேசுறது. ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா இந்த இவரு கொஞ்சம் பேசுறதுக்கும் அன்பா ஒரு காதலன் காதலி மாதிரி இந்த உறவு முறையில் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபையை வந்து இருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல அந்த கண்டிப்பாக நம்ம வரணும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 3:17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் இவ்வளவாய் இருப்பார்கள் என்று செய்திகளை கற்று சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஸோ என்னுடையவர்களை கம்ப்ளீட்டாக வந்து பிதாவுடன் சேர்த்து கொள்கிறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகலாம். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலம் பரியந்தம் எட்டினது. இப்போ நம்மெல்லாம் அதற்கு தப்பி எங்கே வந்துட்டோம்? சகோதரர் சொன்னது போல உன்னத பாட்டு கேட்டீங்களா? என்ன கேட்டோம்? என் பிரியமே, என் ரூபவதியே அப்படின்னு யார் கூப்பிடுவது? கர்த்தராகிய நம்ம எப்படி இருக்கணும்? அவர் அந்த மாதிரி கூட்டார நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்கு நம்ம பரிசுத்தமான ஒரு ஜாதியா நம்ம இருக்கணும். அடுத்தது பாடல். ராஜன் வந்த நேரம். நாம் அனைவரும் எழுந்திருந்து பாட்டுக்களை இதுவரை தூங்கிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டை பாடுவோம்.
எல்லோரும் அமரவும். அடுத்தது சிம்போசியம் கருத்துக்கோவை பேராவூரணியை சேர்ந்த சகோதரர் ராஜா அவர்கள் வாய்ப்பில் தான் இந்த ஒரு கூடுகையை நம்ம ஆர்கனைஸ் செய்து இருக்கிறோம். இந்த செஷனில் நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வகையில் அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். மைக் 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 சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு 5 வகையான ஒரு விஷயத்தை தான் நம்ம கருத்தை மையப்படுத்தி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கோம். இதில் ஒரு சில கேள்விகளை எழுப்பிக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த ஒரு செக்ஷனில் அதை பார்க்க முடியலனாலும் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த செக்ஷனில் நம்ம இதை குறித்து நம்ம இன்னும் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். அதாவது இந்த ஒரு வசனம் ஒரு 5 காரியங்களை மையப்படுத்தி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். வலுசர்ப்பம், மிருகம், கள்ளதீர்க்கதரிசிகள், தவளை மற்றும் அசுத்தாவியை குறித்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை எப்பொழுது நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6வது வாதையில தான் இது நடக்க இருக்குது. சரிங்களா? இது நம்ம 12வது வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் 13வது வசனம். 6ஆம் வாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஒரு வசனத்தோடு நம்ம தொடர்பு படுத்தி படிக்கலாம். 12வது வசனம் 16 இல்ல 12. அப்ப இந்த சூழ்நிலையில தான் இந்த தவளைக்கு ஒப்பான 3 ஆவிகள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். இது விசேஷ விதமா இன்னும் தெளிவா போய் பார்க்கணும்னா ஒரு டேட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914க்கு அப்புறம் தான் இந்த 7 வாதைகளுமே ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவடை 1914 முடியுது. புறஜாதிகளுடைய காலமும் 1914 முடியுது. இதெல்லாம் குறித்து நம்ம இன்னும் ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக போறதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14லேருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அறுவடையின் ஆண்டவர் 2ஆம் வருகையில் 1874 வந்த பிறகு அறுக்க ஆரம்பிச்சிட்டார். தானியங்களை களஞ்சியத்தில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டார். இது 14ஆம் அதிகாரம் 14லேருந்து படிக்கும்போது நம்மளுக்கு புரிய வரும். இந்த அறுவடை எப்போ முடியுதுன்னா 1914 முடிகிறது. சரிங்களா? இணையான யுகம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து கூட கேள்வி பதில் வச்சிருக்கிறோம். அதில் நம்ம என்ன தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்ப 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிச்சீங்கன்னா அந்த அறுவடையினுடைய நிறைவு பகுதியில் 1914க்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. அந்த 1வது வசனத்தை வாசிங்க. வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. இப்ப பாருங்க, அறுவடை 1914 இன்றோ அறிமுகம் மட்டும்தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். விசேஷ விதமா நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா இந்த 6ஆம் வாதை காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் அநேக காரியங்கள் அடையாளபூர்வமாக ப்ரூவ் பண்ணப்படுகிறது. சரிங்களா? ஓகே, அந்த வகையில தான் இப்ப இந்த வலுசருப்பத்தை குறித்து அன்பு சகோதரர் கோபி சென்னை அவர்கள் நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துல அதற்குரிய அறிமுகமான ஒரு சில விஷயங்களை தான் பேச போறாரு. சரிங்களா? ஓகே, அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆகவே இந்த ஒரு 6ஆம் வாதையினுடைய சூழ்நிலையில் உள்ள வலுசருப்பத்தை குறித்து சகோதரர் நம்மளுக்கு எடுத்துரைப்பார். கிறிஸ்துக்களாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே,
நாம் இப்போ இந்த வலு சர்பத்தை பற்றியும் ஈஸ்ட் அப்புறம் கலர் தீர்க்கதரிசி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து டிராகன், வலு சர்பம். இந்த வலு சர்பம் வந்து யாரை குறிக்குதுன்னா சிவில் கவர்மெண்ட்டை குறிக்குது, அதாவது சிவில் ரோம் அதை குறிக்குது. இவங்க வந்து இந்த நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ்னால அங்கீகரிக்கப்பட்டது என்னென்னா இந்த அதாவது வலு சர்பம் டிராகன் பியூர்லி வந்து சிவில் பவரை தான் குறிக்குது, அதாவது இந்த சிவில் கவர்மெண்ட்டை தான் குறிக்குது. ஸோ இந்த அரசியலும், அதாவது இப்போ போகிற போக்கில் பார்த்தா, அதாவது மதமும் அரசாங்கமும் ஒன்றா இணைஞ்சிட்டே போயிட்டு இருந்தா சபை சொல்கிறதும் சரி, அரசாங்கம் சொல்கிறதும் சரி, எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க ஜனங்கள். ஸோ ரீசன் வந்து என்னென்னா, இவங்க கொடுக்கக்கூடிய இந்த டீச்சிங் வந்து சிவில் கவர்மெண்ட்லேருந்து வர டீச்சிங்ஸ் வந்து தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும், அதாவது அவனுடைய உரிமை மற்றும் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு சமமாக நடத்தப்படுதல், இதுக்கு எதிராக தான் இருக்கும் அவங்களோட டீச்சிங்ஸு. ஸோ இங்கே வந்து இந்த இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, இந்த ஐரிஷ் சார்லஸ் சார்லஸ் ஓ பிரெயின் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த சிவில் கவர்மெண்ட், இந்த ரோமன் கேத்தலிக் வந்து இந்த ஐரிஷ் மக்களை வந்து ஆள முடியாது அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து தனிப்பட்ட உரிமை ப்ளஸ் வந்து சமத்துவத்துக்கு எதிராக தான் எப்பவுமே அவங்களுடைய கொள்கை இருக்குமே தவிர அந்த ஒரு சமாதானம், அந்த ஆர்வம் இருக்காது இந்த அவங்களோட இந்த வாயிலிருந்து வர சத்தியம். ஸோ இங்கே அந்த வாயிலிருந்து வர்றது வந்து அசத்தியம் தான், வேற எதுவுமே கிடையாது. அது எந்த தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், பீஸ்டாக இருக்கட்டும், வலு சர்பமாக இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து தவறான சத்தியத்தில் சொல்கிறது தான் அவங்க ஒன்றுக்கொன்று வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறாங்களே தவிர சத்தியத்தை அவங்க சொல்கிறது, அதாவது இந்த சிவில் கவர்மெண்ட், அதாவது இந்த வலு சர்பம். ஸோ இப்போது இந்த வலு சர்பம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுதான் மெயின். வலு சர்பம் வந்து சாதாரண தான் புரியும். அவங்க வந்து அடுத்தடுத்து இந்த ரோமன் கேத்தலிக் அப்புறம் ப்ரொடெஸ்டெலாம் உருவாக்கி இன்னும் நல்லா கன்ஃபியூஷனில் கொண்டு போகணும். இவர் தான் வந்து தலைமையாக இருக்கார். ஸோ இதில் டோட்டலாக வந்து நிறைய குழப்பத்துக்குள்ள கொண்டு போய் இப்போது ரொம்ப பீக்கில் வச்சுட்டார் சாத்தானு. அதுக்கப்புறம் இந்த மகா உபத்திரவத்தில் இது வந்து ஃபுல்லாக அழுத்தம். இது இந்த பீஸ்டும் சரி, கலந்துருக்கு சரி, அதாவது ரோமன் கேத்தலிக் ப்ரொடெஸ்டன் அழுத்தணும். சிவில் கவர்மெண்ட் மட்டும் அப்படியே தேவன் வந்து வச்சிருவாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்வோனுக்கு கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஏன்னா அவர் அப்படியே கடைசியில் வந்து அவர் உயிரோட தான் இருப்பார். ஸோ அவங்க இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கலாம்னு போகும்போது, ஸோ அதே மாதிரி தான் இங்கே சிவில் கவர்மெண்ட் வந்து தேவன் அழிக்க மாட்டார். ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20லிருந்து 20வது வசனம் 1 முதல் 3 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 1 முதல் 3. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சக்தியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திற்கு இறங்கி வர கண்டேன். பிசாசினும் கர்த்தரினும் சாத்தானினும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாக்கிய வலு சர்ப்பத்தை அவர் பிடித்து அதை 1000 வருஷம் அவன் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாத படித்து அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதுமேல் முத்திரை போட்டான். ஸோ சிவில் கவர்மெண்ட் வந்து எதுவுமே செயல்பட முடியாமல் பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கும். அதாவது பாதாளத்தில் சென்ஸ் என்னன்னா, எதுவுமே அந்த சிவில் கவர்மெண்ட்னால எதுவுமே செயல்படுத்த முடியாது, சாத்தானால எதுவுமே செயல்படுத்த முடியாது, வஞ்சிக்கப்பட வைக்க முடியாது. இப்போ வரையும் தான் வந்து இந்த ரோமன் கேத்தலிக் மூலமாக, அப்புறம் ப்ரொடெஸ்டன்ட் மூலமாக ஏதாவது வஞ்சனைக்குள்ளே கொண்டு போக முடியுமே தவிர அர்மகதோன் வந்து ஃபுல்லாக தெய்வம் அந்த மார்க்கத்தை அழைச்சிருவாரு. சிவில் கவர்மெண்ட் சாத்தானை மட்டும் விட்டு வச்சுருவாரு. அந்த 1000 வருஷம் முடிவையும் அவங்க வந்து உயிரோட தான் இருக்கும். ஆனால் உயிரோடு இருந்தும் எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு ஒரு ஃப்ரீஸான நிலைமையில் தான் அட்மாஸ்பியரில் இருப்பார் தவிர அவரால் சாத்தான ஒன்றுமே பண்ண முடியும். ஸோ இங்கே ஏன்னா அங்கே வந்து எந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க, ராஜ்யத்தை முடிஞ்சு அந்த கொஞ்ச காலம் எந்த மாதிரி தன்மையை அட்டைன் பண்ணியிருப்பாங்க.
சொல்றீங்களா? சகோதரர் சொன்ன மாதிரி பரிபூர்ண தன்மையை அட்டைன் பண்ணியிருப்பாங்க உலக ஜனங்கள். ஸோ அந்த டைம்ல வந்து தேவன் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த சிவில் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய மறு சட்டத்தை சாத்தான ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் வந்து அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பர்ஃபெக்ட் ஹியூமன் ரேஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து தேவன் விட்டு வச்சிருக்கிறார், தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி, லிட்டில் சிஸ்டர் டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி ஏதோ மஞ்சளைக்குள்ள கொண்டு போகிறான், அது என்னன்றது தெரியல. அப்புறம் அவங்க அதில் செம்மறியாடு போயிட்ட பின்னாடி அவங்க மற்றவங்க வஞ்சிக்கப்படுறவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவனுடைய ஆளுகை ஸ்டார்ட் ஆகிடும். டேனியல் 7வது அதிகாரம், தானியேல் 7வது அதிகாரம் 14வது வசனம் 27. இல்லை வெளிப்படுத்துகிற விசேஷம் 18-19 ஃபுல்லாக வாசிக்க முடியாது, பட் சொல்லிடுறேன். இந்த ரெவலேஷன் 18 அதிகாரம் 10வது வசனம் ஃபுல்லாக வந்து அந்த அந்த சிவில் கவர்மெண்ட் அப்புறம் வந்து ரிலீஜியஸ் வந்து வீழ்ச்சியை பற்றி தான் பேசப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து செப்பேனியா 3வது அதிகாரம் 8 முதல் 9வது வசனம் படிக்கலாம். செப்பேனியா 3வது அதிகாரம் 8-9. ஆகையால் நான் கொள்ளையான எழுவும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உத்தர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொல்லியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் கழியும். ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த மகாபத்திரத்தில் ஃபுல்லாக அழைச்சிடுவாரு. மல்கிய 4வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. மல்கியா 4வது அதிகாரம் 1வது இந்த நாள் எதுன்றதுன்னா அந்த மகாபத்திரத்தில் தேவன் வந்து ஃபுல்லாக இந்த அழிச்சிடுவார். இது வந்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாருன்றது வசனத்தின்படி பார்க்குறோம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரெவலேஷன் 7வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஏழாவது அதிகாரம் 1வது வசனம். ஸோ இந்த 4 காற்றுகளை தேவன் வந்து அப்படியே விட்டுருவார். ஸோ அப்போ இந்த அரசியல் மதம் சமுதாயம்ன்றது எல்லாமே அந்த மகாபத்திரத்தில் அழிஞ்சிடும். அப்போ ஒன்று மட்டும் பெண்டிங்கில் இருக்கிறாரு. யார் எது வைக்கிறாரு? நம்ம ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷங்கிற அதிகாரத்தை பார்த்தோம். எதை மட்டும் பெண்டிங்கில் இருக்கிறாரு? வலு சேர்ப்பு மாத்திரம் வைக்கிறாரு. மற்ற 4 காற்றுகளை விட்டு அப்படியே வச்சிடறாரு. அப்போ பெண்டிங்கில் இருக்கிறது வலு சேர்ப்பு, சாத்தான் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்ல வரோம்னா இந்த 4 பேசஸ் எல்லாமே எடுக்கணும். சாத்தான் மட்டும் இருப்பான், சிவில் கவர்மெண்ட் மட்டும் இருப்பான். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 20 படி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த குறுகிய காலப்பகுதியில் தான் சாத்தானால் என்னென்ன வஞ்சிக்கப்படுதல் இதெல்லாம் பண்ணணுமோ அது இப்போ தான் பண்ண முடியுமே தவிர அதுக்கப்புறம் வந்து அந்த மகாபத்திரம் அவர் சதா காலங்களையும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. ஓகே இவர் வந்து சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் வந்து துவங்கிடும். ஸோ இந்த வசனத்தோட நம்ம முடிக்கிறோம் நம்ம. ஸோ சம்மரி என்னன்னா அந்த டிராகன் வந்து வலுசாக இருக்கும், அதாவது சாத்தான். ஸோ குறுகிய காலகட்டத்தில் தான் வந்து ரோமன் கேத்தலிக்கும் அப்புறம் ப்ரொட்டஸ்டன்ட் வச்சு வஞ்சிக்கப்பட முடியும். மகாபத்திரத்தில் வந்து தேவன் அழைச்சிருவார். அங்கே எப்படி பார்மன் வந்து பெண்டிங்கில் வச்சாரோ அதே மாதிரி சிவில் கவர்மெண்ட் வலு சொல்றதுக்கு வந்து பெண்டிங்கில் வச்சுருவாரு. லிட்டில் சீசனில் பர்ஃபெக்ட் ரேஸை வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி தான் எவர்லாஸ்டிங் கிங்டம் வந்து நம்ம தானியல் 7வது அதிகாரம் அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் படி பார்த்தோம்னா எவர்லாஸ்டிங் கிங்டம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் சிவில் கவர்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கணும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது வலு சர்ப்பம் அப்படின்னாலே டைரக்டாக நம்ம அடையாள காரியங்களை பார்க்கும்போது ரோமன் கிங்டமை பார்க்குறோம், அந்த அரசாங்கத்தை பார்க்குறோம். அந்த அரசாங்கம் தான் இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய நிறைவில் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு விஷயமாக வெளிப்படும். அதுக்கிடையில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ண போகுது, 1914 இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த மகாவோத்திர காலமாகிய அர்மகதோன் யுத்தத்துக்கு ரெடி பண்ணுற வேலையை இந்த அரசாங்க ரீதியான கவர்மெண்ட் அது ஒரு ஆவியாக, தவளை போன்று ஒரு ஆவியாக செயல்படப்படுது. அப்படிங்கிறப்போ தான் இந்த 6ஆம் வாதை காலத்தில் இந்த வலு சர்ப்பம் விசேஷ விதமாக அதனுடைய அசுத்தாவிக்குரிய அந்த தாக்கத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை தான் ஒரு கவர்மெண்ட் ரீதியாக, அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக அது செயல்பட போகுது அப்படிங்கிறத இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அது ஃபியூச்சரில் எப்படி முடிய போகுதுங்கிறது 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம். ஆனால் இப்போ இந்த 6ஆம் வாதையில் என்ன நடக்க போகுதுன்னா, அர்மகதோன் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கிற வேலையில் இந்த அரசாங்கம் எல்லாம், உலகளாவிய அரசாங்கம் எல்லாமே சேர்ந்து செயல்படப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் சாத்தானுடைய ஆவியில் இந்த ஒரு காரியம் இயக்கப்படுங்கிறத தான் பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக உள்ளது இந்த வலு சர்ப்பங்கிறது ஒரு கவர்மெண்ட்டை மையப்படுத்தினதாக பார்க்குறோம். ரெண்டாவதாக மிருகம் அப்படிங்கும்போது சகோதரர் ஸ்டான்லி பெங்களூர் அவர்கள் இதற்குரிய காரியங்களை நம்மளுக்கு எடுத்துரைப்பார். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு என்னுடைய நன்றிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மிருகம். நம்ம வலு சர்ப்பத்தை பற்றி பார்த்தோம். இப்போ மிருகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மிருகம் அதாவது இங்கிலீஷில் பீஸ்ட். இந்த மிருகம் எதை குறிக்கும் அப்படின்னா போப்பு மார்க்கம், பாப்பசி, அதாவது ரோமன் கத்தோலிக்க அமைப்பு சிஸ்டம். இது ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கிறது கிடையாது. இது ஒரு அமைப்பு குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது போப்பு மார்க்கம் அல்லது ரோமன் கத்தோலிக்க அமைப்பு. இந்த மிருகத்துக்கு நிறைய பேர் இருக்கு பைபிள்ல. என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா, அந்தி கிறிஸ்து, போப்பு மார்க்கம், பாபிலோன், பாவ மனுஷன், பாலாக்கிகிற அருவருப்பு, வேசி ஸ்திரீ, வேசிகளின் தாய், இப்படிப்பட்ட நிறைய பேர்கள் பைபிள்ல இந்த ஒரு மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பாயிண்ட். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, போப்பு மார்க்கத்தை தேவன் எதுக்காக பைபிள்ல ஒரு மிருகத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. ஏன்னா இப்போ இந்த மிருகம்னு பார்க்கும்போது போப்பு மார்க்கம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எதுக்காக ஒரு மிருகத்துக்கிட்ட அது ஒப்பிட்டு பேசணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும்போது, இது பைபிள்ல பொதுவாகவே எங்கேயாச்சும் மிருகம் ஒரு அடையாள பாஷையில மிருகம் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நம்ம போனாக்கா அங்க நெபுகாத்நேசருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ஒரு சிலை, ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு எதை காமிச்சிச்சு அப்படின்னா உலக ராஜ்யங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை காமிச்சிச்சு. அதே ஒரு விஷயத்த தானியேலுக்கு கனவு வரும் 7ஆம் அதிகாரத்துல. தானியேலுக்கு அது எப்படி வரும் அப்படின்னா மிருகத்தின் ரூபத்தில் வரும். ஸோ ஏன் ஒரே விஷயத்த 2 வகையா தேவன் அந்த கனவு கொடுக்குறாரு அப்படின்னா, நெபுகாத்நேசருக்கு அந்த ஒரு கனவு, நெபுகாத்நேசருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா உலகத்தின் பார்வை. அதாவது உலகத்தின் பார்வையில இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப மகிமை நிறைந்ததா இருக்கு, ரொம்ப குளோரிஃபைடு கிங்டம்ஸா இருக்கு. அதே விஷயம் தானியேலுடைய பார்வையில, அதாவது தானியேல் அப்படின்னும் போது தேவனுடைய பார்வையில இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா மிருகம், ஒரு மிருகத்தை போல இருக்கு. எதுக்காக ஒரு மிருகத்துக்கு, அதாவது ஒரு மிருகம் போல இந்த ஒரு உலகத்தின் ராஜ்யத்தை தேவன் பார்க்கிறாருன்னா அவங்களுடைய ஆட்சி மிருகத்தனமான ஒரு ஆட்சி. தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ளே இல்லை, உலகத்தனமான ஆவி இருக்கு. ஸோ அந்த ஒரு மிருகத்தின் ஆட்சி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு உலகத்தின் ராஜ்யங்களை தேவன் மிருகத்தை போல பார்க்குறாரு. ஸோ அதனால தான் இந்த போப்பு மார்க்கத்தை ஒரு மிருகத்துக்கு தேவன் ஒப்பிட்டு பேசுறாரு. இப்போ அடுத்த விஷயம், இது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் வரும் 5ஆம் வசனத்தில். என்னன்னா இந்த மிருகத்துக்கு
42 மாதங்கள் வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ 42 மாதங்கள் அப்படின்னும் போது ஒரு மாதம் 30 நாட்கள். ஸோ இப்போ 42 மாதங்கள் நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா 1260 நாட்கள், 1260 டேஸ். அதாவது இப்போ தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் ஒரு நாள் அப்படின்றது ஒரு வருஷம். ஸோ இப்போ 1260 நாட்கள் அப்படின்னும் போது 1260 இயர்ஸ், 1260 வருஷங்கள், 1260 வருஷங்கள் வந்து குறிக்குது. ஸோ இந்த ஒரு மிருகத்துக்கு வந்து அவ்வளோ வருஷங்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, அதாவது அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த ஒரு அதிகாரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அவங்களுடைய அதிகாரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 539 AD, 539 கிபி, 539 ADயில் வந்து அவங்களுடைய அதிகாரம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு கேள்வி வரும், எதனால நம்ம வந்து 539 AD, அதாவது 539 கிபியை வந்து எதுக்காக வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, முக்கியமாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜஸ்டினியன் பேரரசு, அந்த ஜஸ்டினியன் பேரரசு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரோமை வந்து கேப்சர் பண்ணுறாரு. ரோம் தலைநகரமாக இருந்துச்சு. ஸோ ரோமை வந்து தன்னுடைய அதிகாரத்தில் கேப்சர் பண்ணி என்ன டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது இந்த ஒரு தருணத்தை தான் என்ன ஆச்சுன்னா, அதாவது அரசியலும் மதமும் ஒன்றாக சேர்ந்துச்சு. ஜஸ்டினியன் தன்னைத்தானே என்ன நியமிச்சிட்டார் அப்படின்னா, அரசியலுக்கு தலைவரும் நான் தான், இந்த ஒரு மத ரீதியான விஷயத்துக்கும் தலைவன் வந்து நான் தான். அதாவது மதத்தில், அதாவது மத ரீதியாக இந்த ஒரு டாக்டரின்ஸு போதனைகள் இதில் கூட அவர் அதிகாரத்தை வந்து எடுத்துட்டார். ஸோ சபை மற்றும் அதாவது மதம் மற்றும் அரசியல் ஒன்றாக சேர்ந்தது இங்கே தான். இங்கே ரெண்டு சேரும் போது தான் அந்த ஒரு அதிகாரம் வந்து அந்த அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டதாக நம்ம வந்து பார்க்குறோம் தீர்க்கதரிசன பிரகாரம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 539 ADயில் வந்து நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் போப் அப்படின்றவர் யாருன்னா, இந்த ரோமில் இருக்கக்கூடிய பிஷப் உடைய பேர் தான் போப். அந்த ரோமில் இருக்கக்கூடிய பிஷப் அவருடைய அந்த டைட்டில் தான் போப். எப்போ ஜஸ்டினியன் 539 ADயில் வந்து ரோமை வந்து கேப்சர் பண்ணாரோ அப்போ என்ன டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உலகமெங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சபைகளுக்கு போப்பை வந்து தலைவராக நியமிச்சிட்டார். இவர் தான் இப்போ ஹெட். இந்த இப்போ வரைக்கும் வந்து போப்பு தான் தலைவர். உலகமெங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சபைகளுக்கு வந்து போப்பு தான் தலைவர். ஸோ இந்த ஜஸ்டினியன் வந்து 539 AD 539 கிபியில் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சார். ஸோ அதனால தான் 539 AD இந்த ஒரு டேட் வந்து, இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வருஷம், அவங்களுடைய அதிகாரம் வந்து இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து நம்ம எங்கே கூட பார்க்கலாம் அப்படின்னா டேனியல் தீர்க்கதரிசனத்தில் வந்து அந்த 4வது மிருகத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய டைட்டில்ஸ் கடவுளுக்கு ஈக்குவலாக நிறைய டைட்டில்ஸை கொடுக்க ஆரம்பிச்சார். அதாவது எந்த அளவுக்கு போயிடுது அப்படின்னா, தேவன்கிட்ட போகணும் அப்படின்னா யார் மூலியமாக தான் போகணும் அப்படின்னா போப்பு மூலியமாக தான் போகணும், வேற வழியே இல்லை. அதாவது போப்பு எப்படி இருந்தார் அப்படின்னா, தேவனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், கிறிஸ்துவோடைய ஒரு பிரதிநிதியாக இந்த பூமியில் வந்து நான் தான் அப்படின்ட்டு போப்பு வந்து அந்த ஒரு அரசாட்சியை வந்து செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்ட்டு பார்க்குறோம். இன்னொரு விஷயத்தையும் செஞ்சாங்க. அதாவது ரொம்ப நம்ம வந்து சொல்கிறோம் இல்லை, இந்த வந்து பாலாக்குகிற அருவருப்பு, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பூசை பலி, அதாவது திருபலி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சபைக்குள்ள வந்து திருபலியை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ சத்தியத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து வந்து ஒரே தடவை தான் செத்தாரு. ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பாவங்களுக்காக தான் செத்தாரு, மறுபடியும் வந்து அவர் சாகுறது இல்லை. ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு பூசை பலி, அந்த ஒரு அந்த புதுநன்மை எடுத்து அதை உடைச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து சாகடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுத்தம். அதுக்காக தான் பாலாக்குகிற அருவருப்பு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறோம். ஸோ இந்த அவங்களுடைய அதிகாரம் வந்து எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது 1799 வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க பண்ண ஒரு முக்கியமான ஒரு பாவம் என்னன்னா, நிறைய பரிசுத்தவான்களை வந்து சாவடிக்கிறாங்க. ஹிட்லர் வந்து எவ்வளோ பேர் சாகடிச்சாரு? 60 லட்சம். ஆனால் போப்பு மார்க்கம் வந்து கிட்டத்தட்ட நேரடியாக மற்றும் மறைமுகமாக 5 கோடி பேருடைய சாவுக்கு காரணம் வந்திருக்கிறாங்க. அதாவது 5 crores, 5 கோடி ஜனங்களுடைய சாவுக்கு வந்து இவங்க காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமாக கிறிஸ்துவர்கள், உண்மையான கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் வந்து சாகடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அதிகாரம் வந்து எப்போ முடியுது அப்படின்னா 1799 தான் என்ன நடக்குது அப்படின்னா, 539 ADயில் என்னாச்சு, மதமும் அரசியலும் ஒன்றாக சேர்ந்துச்சு. அதனால தான் அந்த ஒரு முக்கியமான டேட்டா கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி 1799 என்ன ஆச்சு அப்படின்னா, போப்புக்கிட்ட இருந்த அந்த ஒரு அதிகாரம் வந்து அவருடைய கையை விட்டு போகுது.
1798 நப்போலியன் வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. 1799 போப்போடைய அதிகாரம், அதை போப்பு செத்து போகிறாரு. அவர் எப்போ செத்து போகிறாரோ அப்போது அவருடைய அதிகாரம் வந்து அவருடைய கையை விட்டு போச்சு அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இதை பற்றி தான் அப்போஸ்தலன் பால் எழுதும் போது தெசலோனிக்கேயில் எழுதுவார். இந்த மாதிரி அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு நாள், கர்த்தரின் நாள் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு பாவ மனுஷன் வந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்வார். அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்ட அந்த ஒரு வருஷம் தான் 799. ஸோ அதுக்கப்புறமா தான் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வருது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து தான் போப்பு மார்க்கத்தை வந்து அழிக்க போகிறார். இன்னும் அழிக்கலை, நியாயத்திற்கு ஸ்டார்ட் ஆச்சு. போப்பு மார்க்கத்தை வந்து அழிக்க போகிறாரு இனிமேல் ஃபியூச்சரில் தான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம வலு சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய காலகட்டத்திற்குரிய 539க்கு அப்புறம் பார்க்கும் பொழுது அந்த வலு சர்ப்பம் முழுவதுமே மிருகத்துக்கு அந்த பவரை கொடுத்துட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த மிருகம் எதுன்னு நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது எதை சொல்கிறோம்? நம்ம போப்பு மார்க்கம். அதாவது கடவுள் பேரில் முழு உலகத்தையுமே ஆண்ட ஒரு ராஜ்யம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். போதனையின் அடிப்படையில் கிறிஸ்தவத்தை மையப்படுத்தி உலகமே, எந்த ஊர்லேயாச்சும் கோபுரம் இல்லாத ஊர் இருக்கான்னு பாருங்க, எந்த நாட்டிலேயாச்சும், அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆதிக்கம், இந்த மிருகத்தினுடைய ஆதிக்கம். பாவம் மனுஷன் தன்னையே தேவனுக்கு நிகராக உயர்த்தி கொண்ட ஒரு காலகட்டங்கள் 1799 வரையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு இப்போ இந்த 6வது வாதையில தான் இந்த மிருகம் வலு சர்ப்பத்தோடு சேர்ந்து இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. யாரு? வலு சர்ப்பம், மிருகம், இன்னொரு குரூப் யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள். 3 பேர் சேர்ந்து 3 தவளைகளுக்கு ஒத்த ஆவியா செயல்பட போறாங்க. அப்படிங்கும்போது தான் இந்த 6ஆம் வாதையில இந்த மிருகம் ஏதோ ஒரு வேலையை 3 பேர் சேர்ந்து செய்ய போறாங்க. என்ன வேலையை செய்ய போறாங்கன்னா, அர்மகதோன் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கிற வேலையை செய்ய போறாங்க. அப்ப ஒரு சின்ன கேள்வியோடு நம்ம அடுத்த பாட்டுக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இப்ப ரோமன் கவர்மெண்ட் இருக்கா? ரோமன் கவர்மெண்ட் இருக்கா? இருக்கா? இல்ல. சரி, போப்பு மார்க்கம் இருக்கா? மிருகம் இருக்கா? சும்மா டம்மி பீஸு, டம்மி பீஸு. சரிங்களா? அதுவும் ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, கள்ள தீர்க்கதரிசி யாருன்னு வர்ற சகோதரர் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த 3மே டம்மி பீஸா இருக்கும்போது இந்த 3 சேர்ந்து தான் அர்மகதோன் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்க போறாங்க. சரிங்களா? இதை கேள்வியா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கள்ள தீர்க்கதரிசியை பத்தி சகோதரர் சின்னப்பா பிரதர் அவர்கள் பேராவணிலிருந்து அந்த காரியங்களை நம்மளுக்கு, கள்ள தீர்க்கதரிசி காரியங்களை குறித்து நம்மளுக்கு விளக்கத்தை கொடுக்க வருகிறார். ஆகவே இப்ப இந்த 6ஆம் வாதை காலத்துல இந்த 3க்கும் என்ன வேலை, இந்த 3 என்னத்தை செய்ய போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டரின் இருக்கு. சரிங்களா? லிட்ரலாவே இது ரோமன் கவர்மெண்டா, லிட்ரலாவே இது போப்பு மார்க்கம் தானா, லிட்ரலாவே வரப்போற சொல்ல போற சகோதரர் கள்ள தீர்க்கதரிசி பற்றி சொல்ல போறார், அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தானாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பாடத்தோட இந்த தலைப்பை பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே என்ன பார்த்துருக்குறோம்? வலு சர்ப்பம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மிருகம் பார்த்துட்டோம், அடுத்து கள்ள தீர்க்கதரிசி. இப்போது இந்த 3க்குமே வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலு சர்ப்பம் அது தனி, அது ஒன்று, நம்ம அதுக்குள்ளே போகிறதில்லை, நம்ம தெளிவாக இருக்கிறோம். 2வது மிருகம், அதுவும் நமக்கு தெரியும் என்ன எதை பற்றி சொல்கிறோம், அதுலேயும் தெளிவாக இருக்கும். ஆனால் அந்த கள்ள தீர்க்கதரிசிங்கிறது எங்கே இருப்பாங்கன்னா நமக்குள்ளே இருப்பாங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயம். ஒருவேளை கண்டுபிடிச்சி அதுக்கேற்றது மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஜெயிச்சிடலாம். ஒருவேளை நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் அவங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால தான் கட்டுக்கதைகளை பேசி உங்களை திசை திருப்புறது. சாத்தானுடைய வேலை என்ன? அப்படி தூக்கி கொண்டு போய் வைக்கிறது இல்லை, மனசை ஒரு கடுகு அளவு உங்களை திசை திருப்பி விட்டா இப்போ சந்தோஷம், ஹாப்பி ஆயிடுவார் அவர். அப்போது என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற
ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓநாயை கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்பேற்பட்ட ஓநாய்கள் நம்ம இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல நடக்குது, எது சரின்னு பார்க்கணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறவர் என்னது சொல்லியிருக்கிறாரு, அவங்க என்னது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம எது சரி. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறவங்க நம்மளை வழி நடத்துகிறவங்க தப்பாக வழி நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம வர்ற சூழ்நிலையில் என்ன பண்ணணும், இல்லையே வசனம் இப்படி இருக்குது, அவங்க அப்படி நடத்துகிறாங்களே, அப்படி சொல்லியிருக்கிறாங்களே, எது சரி, நீங்கள் எனக்கு விளக்கம் கொடுங்க, அதில் எனக்கு என்ன இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு கேட்கணும். கேட்டோம்னா என்ன ஆயிரும், நமக்கு தெளிவு வந்துடும். நம்ம வீட்டில் விவசாயியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கோழி வளர்ப்போம். பருந்து வந்தால் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும், பாம்பு வந்தால் பக்கத்தில் பாம்பு வந்தால் ஒரு மாதிரியாக சவுண்டு கொடுக்கும். நீங்கள் எது இல்லாமல் நீங்கள் என்ன ஆட்டு தொழுவத்துக்கு போனீங்கன்னு வைங்களேன், அந்த ஆட்டை மேய்க்கிறவங்க போனாக்க அது ஒரு மாதிரியாக பண்ணும். இதுவே நம்ம போனோம்னு வைங்களேன், செதறி அங்கிட்டு ஓடும். பார்த்துருப்பீங்க. நம்ம போனாவே அவரும் மனிதர் தான், நம்ம போனாலும் மனிதர் தான். அதனால் யார் நம்மளை வஞ்சிக்க வர்றாங்க, யார் என்ன நோக்கத்தோடு வர்றாங்க, என்ன சத்தியத்தை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது நம்ம மேலே இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே இருக்கிற கடமைகள். அப்போது நம்ம வாசிக்கலாம் பாருங்கள், 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முன்னாடி வேத புரட்டுக்காரர்கள் வேதத்தை தப்பாக சொல்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா, அக்காலத்தில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய உங்களுடைய பேரை மட்டும் கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் சொந்த ஆகாரத்தை கொடுத்துக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், சொந்த வஸ்திரத்தை உடுத்திக்கிறோம்னு யாருக்கு சொல்லியிருப்போம், பேசிக் எடுக்கும்போது அங்கே வேறு மாதிரி சொல்லியிருப்போம். அப்போது அது அங்கே மட்டும்தானா? இது என்ன காலத்தில் இருக்கிறோம், 6வது வாதைன்னா என்ன, 6வது இருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்கிற காலத்தில் இருக்கிற நம்ம. வாதைன்னா துன்பம் இல்லை, தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நமக்கு அவர் என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருன்னா, இந்த காலத்திலையும் எப்படியாப்பட்டவங்க இருப்பாங்களாம், ஒரு புருஷனை பிடிச்சிக்கிட்டு பேரை மட்டும் கொடுங்க, நாங்கள் எங்கள் திறமையில் நாங்கள் சபையை நடத்திக்கிறோம்னா, வேதமானக்கர்களையும் அநேக சபைகள் வந்துருச்சா இல்லையா? அன்னைக்கு பிரச்சனை வரும்போது பேதுருவை கூப்பிட்டு அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணுறாரு, நீ என்னையா விருத்த சேதனத்தை பற்றி உன்னுடைய நிலைப்பாடு என்ன, இங்கே வா உட்காந்து பேசினாங்க. அப்போ பேசும்போது, நான் விருத்த சேதனம் பண்ணிவிட்டு நீ பாவம் பண்ணாக்கா அதனால் பிரயோஜனம் இல்லை, அதனால நீ என்ன பண்ணலாம், பண்ணாமையே உத்தமமாக நியாயமாக தேவனுடைய நீதியை கடைபிடிச்சிட்டு இருந்தால் அது போதுமா இல்லையா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா இல்லையா? அப்படி ஏதாவது இன்றைக்கி வேதமானக்கர்களில் ஒரு பிரச்சனை, ஏக மனதில் பிரச்சனை, எலெக்ஷனில் பிரச்சனை, பெண்களை டீக்கனாக்குறதுல பிரச்சனை அப்படின்னா உடனே யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னா பேசுகிறதில்ல. ஏன்னா இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க பேரில் சபையை நடத்திக்கிறது. இங்கே எப்படியா கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து அவங்க பேர்களில் சபை பேரை சொல்ல வைக்கிறது, அப்படியெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு எது பைபிளில் இருக்குதா இருக்கட்டும், இப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, அதை கொண்டாட முடியாதுனாலும் தைரியமாக சொல்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அது மாதிரி அப்படியெல்லாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா ஆராய்ந்து பார்க்கணும். சரி, ரசல் பிரதர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்களா, சரி ரசல் பிரதரை தான் தூக்குவாங்க, ஆனால் ரசல் பிரதர் சொல்கிறத கேட்குறது இல்லை. என்ன பண்ணணும், முழுசாக 100% அவர் சொல்கிறத கேட்கணுமா இல்லையா? ஒருவேளை நான் ஒரு மூப்பராக இருக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, ரசல் பிரதரோட ரைட்டிங்ஸ்னால் என்ன பண்ணுறது இல்லைன்னா அதை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா நான் என்னவா இருக்க முடியாது, மூப்பராக
இருக்க முடியாது. அப்படியெல்லாம் வழி நடத்துவாங்க நம்மளை. அதெல்லாம் சரி பண்ணி எது சரி, நீங்கள் என்ன அவர் சொன்னதை 100% சரி பண்ணாமல் கடைபிடிக்காமல் நீங்கள் ஒரு சிலர் மட்டும் சொல்கிறீங்களே, இதெல்லாம் யார் கேட்கணும்? நம்ம தான் கேட்கணும். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளோடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறவங்க எப்படி நம்மளை நடத்துகிறாங்க, அவங்க வழி நடத்துறதுனால நான் ஒருபடி முன்னேறி இருக்கிறேனா, இந்த வருஷத்தில் இந்த நாட்களில் நான் கொஞ்சம் கூடுதலாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேனா, ஒருவேளை நான் இன்னொரு இடத்துல சத்தியத்தில் என்னை வழி நடத்துகிறாங்க, சத்தியத்தில் பெருசாக கொண்டு போகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இல்லை, எனக்கு தேவையில்லை, நான் இப்படியே இருந்தேன்னா போதும் அப்படின்னா வளர்ச்சி இல்லை. அது ஊனமுற்ற குழந்தை, அப்படி தானே சொல்லுவோம். அதனால் என்ன பண்ணணும்? கேட்கும்போது, சத்தியத்தை கேட்கும்போது அதற்கேற்ற மாற்றத்தை நம்மக்கிட்டையும் கொண்டு வரணும், சபைக்குள்ளேயும் கொண்டு வரணும். இல்லை, அந்த சபை வளர்ந்துருச்சு, அதாவது அது அவங்க பார்ப்போம், அவங்க பாடு, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படி சொல்கிறதுமே என்னதாங்க? தவறு தான். அப்போது சத்தியத்தின்படி, நீதியின்படி எது சரியோ, யார் வளர்க்குறாங்களோ, யார் வளர்ந்து கொண்டு போகிறாங்களோ அதன்படி நம்மளும் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன பண்ணணும்? வளர்த்தே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை கூடவே இருக்கிறவங்க, நம்மளோட இருக்கிறவங்கள நம்ம எப்படி நடத்துகிறாங்க, ஒருவேளை நம்ம தடுமாறி போயிடுற லெவலுக்கு நம்மளை வழி நடத்துகிறாங்களா, இல்லை ஆவிக்குரிய வளர்ச்சியில் என்னைய இன்னும் உச்சக்கட்ட நிலைமையில் என்னை கொண்டு போய் சேர்க்குறாங்களா அப்படிங்கிறத தினந்தோறும் உங்களை வழி நடத்துகிறவர்களை உரசி பார்த்து கொண்டே இருக்கணும். உரசி பார்த்து கொண்டு ஏதாவது குறைகள் இருந்தால் அப்பொழுதே வேத வசனத்தின்படி சகோதரர் ரசல் பிரதர் எழுதின ரைட்டிங்ஸ் படி சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வளர்ந்தோம்னா நம்மளுடைய முயற்சி, ஓடுகிற ஓட்டம் கண்டிப்பாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடுவோம். தேவன் தாமே இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்தோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கல்லத்தை நம்ம கவர்மெண்ட் பார்த்தோம், வலுசறுப்போம். தேவ தன்மைக்கு நிகராக உயர்த்தி கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது ரோமன் கேத்தலிக் என்ற மிருகம். இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு, நல்லா கவனிச்சுக்கணும். இது ரெண்டும் ஒருமையில், வலுசற்பம் ஒருமை, மிருகமும் ஒருமை. இது ஒரு அமைப்பு ரீதியான ஒரு இயக்கமாக இயங்குகிறது. இது ரெண்டுமே ஒன்று அரசாங்க ரீதியாக இயக்கக்கூடியது வலுசற்பம். அவர் அதே மாதிரி இந்த மிருகங்கிறது அது ஒருமையில் சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு ரீதியான ஒரு காரியம். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிங்கிறதுல பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு, டைரக்டாகவே ஓப்பன் பண்ணிட்டார் இந்த ஒரு அடையாளத்தை. அப்போ அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிங்கும்போது தான் இவங்க வரலாற்றில் போய் பார்த்தோம்னா, கிறிஸ்தவ வரலாற்றில் போய் பார்த்தோம்னா ரோமன் கவர்மெண்ட் வலுசற்பம் தெரியும், மிருகம் யாருங்க? போப்பு மார்க்கன் தெரியும். அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வரலாற்றில் யாருன்னு சொல்ல முடியுங்களா? சகோதரர் நிறைய ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டார். அதாவது நிறைய விஷயத்த அதுக்குரிய ஆழமான ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் யாருன்னா புரொட்டஸ்டன்ட் அமைப்பின் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் தான். சரிங்களா? இவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகளாக வரலாற்றில் இருந்தாங்க. இப்போ அந்த கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா அதெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டோம். பாபிலோன் குமாரஸ்தியாக இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன வந்துட்டோம்? எங்கே வந்துட்டோம்? வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு எங்கே போயிட்டு இருக்கிறோம்? இப்போ கானானுக்கு போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ வந்திருக்கிற நமக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்ங்கிறது வரலாற்றில் புரோட்டஸ்டன்ட் அமைப்பினுடைய ஒவ்வொரு சபைகளை தான் அடையாளப்படுத்துது வரலாற்றில். ஆனால் 6ஆம் வாதையில் நல்ல கவனிங்க, இந்த புரோட்டஸ்டன்ட் அமைப்பினுடைய போதகர்கள், வழிநடத்தர்கள், பாஸ்டர்கள் இப்படிப்பட்ட இவங்களை தான் சொல்லும் பொழுது நீங்கள் ஃபாரின்லாம் அமெரிக்கா போன்ற யூரோப் நாடுகள்லாம் சர்ச்செல்லாம் இந்துக்களுடைய ஆலயங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்கள் இந்த சத்தியத்தினுடைய அறுவடை, வடநாட்டிலலாம் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கள்ள தீர்க்கதரிசிகளாகிய புரோட்டஸ்டன்ட் அமைப்பினுடைய செயல்பாட்டினுடைய காரியத்தில் இப்போ அவங்கெல்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 6ஆம் வாதையில் பேனல் டிஸ்கஷன் வச்சுருக்கிறோம். 3 தவளைகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு அதில் தான் நம்ம இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 3 தவளைகள் தான் யாருன்னா வலுசற்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசிகள் என்று எண்ணிலடங்கா அமைப்பாக இயங்கக்கூடிய ஒரு குரூப்.
சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 3 விஷயத்தை 3 தவளைகளுக்கு ஒப்பா பேசியிருக்கிறார். அந்த தவளைகள் 3 வகையான ஆவிகளாக செயல்படும் சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே சேர்ந்து தான் அருமகதோனி தந்தை ரெடி பண்ண போகுது. எது? இந்த 3 வகையான தவளைகளாக ஒன்று சேர்ந்து 3 ஆவியா செயல்படுது. இப்போ இந்த தவளை யாரு அப்படிங்கிறத, தவளைக்குரிய காரியங்களை குறித்து சகோதரர் வேல்ராஜ் பிரதர், ரத்னபுரியை சார்ந்த வேல்ராஜ் பிரதர் அவர்கள் நம்மளை வழி நடத்துவார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்த்தோம், வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசனம் நம்மளுடைய 3 சகோதரர்கள் பேசினாங்க. அந்த வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசனங்கள் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி முன்பு ஒரு மாதிரி அந்த இணையாக எடுக்கப்பட்டது, இப்பொழுது வேறு மாதிரியாக இணையாக படுகின்றது. அதை வந்துட்டு பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் ஒரு ஆவி புறப்படுது. என்ன ஆவின்னா தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் என்று சொல்லுவோம். தவளையை பற்றி தெரியுங்களா? தவளையை பார்த்துருக்கீங்க. இந்த தவளைகள் வந்துட்டு அதனுடைய தோற்றம் ரொம்ப அழகாக பார்த்தா சின்ன அப்படி பிடிச்சி பேக்கெட்டில் போடுற மாதிரி இருக்குது. அப்படிதானுங்க. தவளைகள் என்றாலே அருவருப்பு. அது பார்த்தாலே குழந்தைகள்லாம் அடித்து ஓடுது, தத்தி வரும், அவ்வளவு அருவருப்பு. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு மிருகம் ஒன்று இருக்குது, அதுவும் வந்துட்டு அவ்வளோ அருவருப்பு. இது முதலினுடைய உடம்பு பாருங்க, தவளைகளுடைய உடம்பு பாருங்கள், தவளை ரொம்ப அருவருப்பாங்க. எனவே இது தவளைகளினுடைய தோற்றமே வந்துட்டு அருவருப்பு. அதை காட்டிலும் ஒரு கஷ்டம் என்னென்னா அது போடக்கூடிய சத்தம். அந்த சத்தத்தை பார்த்தா ரொம்ப அதிகமாக பெரிய சத்தமாக இருக்கும், ரொம்ப கத்தும். ஆனால் ஒரு விஷயம் இருக்காது, அந்த கத்தலில் வந்துட்டு எந்த ஒரு காரியமும் நமக்கு தெரியாது. பிடிக்குது, நாக்கை நீட்டோன்னா அந்த இறை வந்துடுங்களா? அந்த நாக்கு நுனியில் வந்து பசை இருக்கின்றது. அந்த பசையினுடைய தன்மை நிமித்தமாக இது தன்னுடைய இறையை வந்துட்டு நாக்கை நீட்டி அப்படியே ஒட்ட வச்சுட்டு அப்படி இது ஒரு காரியம் மைண்டில் வச்சுக்கணும். அதனுடைய முனையில் இருக்கக்கூடிய அந்த கம்மை வந்துட்டு வேற பூச்சிகள் மேலே ஒட்ட வைத்து அது தன்னுக்குள்ளாக இழுத்து அது சாப்பிட்டுருக்கு. இப்படிப்பட்ட அந்த தவளையினுடைய அந்த ஆவி எப்படிப்பட்டதுன்னா ஒரு போதனை, மிக அருமையான ஒரு போதனை. அந்த போதனை எப்படி இருக்குதுன்னா அசுத்தமான போதனையாக இருக்குது. தவளையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய போதனை அசுத்தமான போதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, பகட்டான பேச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகட்டான பேச்சு, திறமையற்ற மேட்டிமை இருக்குது. அதுவும் அந்த மேட்டிமையிலே அவங்கள்கிட்ட திறமை இருக்காது. அப்படிப்பட்ட ஆவிகளைத்தான் இந்த தவளையினுடைய ஆவிகள் குறிக்கின்றது. இது தன்னுடைய இறையை வந்துட்டு தன்னிடத்தில் இழுத்து அது வந்து மிழுங்கி விடுது. ஒரு வேளை அது ஒட்டக்கூடிய அந்த கம் இருப்பாருங்க, இதனுடைய இறை இல்லாமல் ஒரு விஷப்பூச்சியினுடைய மேலே ஒட்டிச்சுன்னு வச்சுங்க, அது உள்ளே போகும்போது தவளையினுடைய கழுத்தை கடித்து அது தவளையே சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் வந்து தவளைக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம இதை வந்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சுவிசேஷ யுகத்துக்கு எப்படி நம்ம வந்துட்டு ஒப்பனையாக பேசலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. தவளையினுடைய குணாதிசயங்களை வச்சு இப்போ இருக்கக்கூடிய சுவிசேஷ யுகத்தினுடைய சகோதரர்களை கொடுத்து நம்ம பேசலாம். எப்படின்னா தவளை வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு பாறை கடியிலையோ அல்லது பொந்து ஏதாவது சின்ன பொந்து அதில் படுத்து கிடக்கும்போது ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அது ஒன்றுமே பேசாது, ஒன்றுமே வாயும் திறக்காது. திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுன்னு வச்சுங்க, புண்ணு தண்ணி மழை பெய்ஞ்சுன்னா அந்த ஈரப்பசத்துக்கு என்ன பண்ணணும்னா, பதம் கிடைச்ச உடனே ரொம்ப இதுக்கு வந்து கம்பீரமாகும். ஆஹா, நமக்கு இவ்வளோ அருமையான ஒரு குளிர்ச்சி கிடைச்சதே அப்படின்னு கம்பீரமான அந்த தவளை என்ன பண்ணுங்க, கரகர கத்த ஆரம்பிக்குமா. அந்த டயத்தில் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்தில் எங்கேயா இருப்பார், யாருங்க, பாம்பு. அது பாம்பு என்ன பண்ணணும்னா ரொம்ப நாளாக இறை இல்லாமல் பட்னியே கிடக்கும். அப்போ அந்த கரக்கரா அந்த சவுண்டு நீ ஏன் இந்த சவுண்டு போடுதுன்னா தனக்கு கம்பீரம், தனக்கு வந்து எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கத்தின உடனே பாம்பு என்ன பண்ணா, ஓஹோ நீ இங்கே தான் இருக்கியா,
சரி ஏறி வார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் டபக்கிட்ட குடிச்சு. இதுதான் வந்துட்டு தவளையினுடைய ஒரு மேட்டிமை குணம் அல்லது தவளையினுடைய ஒரு பணக்கார, அதாவது ஒரு கம்பீரமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை இப்போ இருக்கக்கூடிய சுவிசேஷத்துக்கு எப்படி நீங்கள் நம்ம ஒப்பனையாக பேசலாம்? தயவுசெய்து யாராவது கோச்சிக்க வேண்டாம். இது நடந்து கொண்டு இருக்கிறது, அதைத்தான் நான் பேசுகிறேன். இதை யாராவது சொல்லுவாங்க, நடக்கிறது தான் சொல்லுவேன், சொல்லுவது தான் நடக்குது அப்படின்னு சொல்லி மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன பண்ணுன்னா, சாத்தானுடைய இந்த காரியங்கள் வந்துட்டு இப்படி இருக்குது. பாம்பு யாருக்கு ஒப்பாக பேசப்படுது? சாத்தானுக்கு ஒப்பாக பேசப்படுது. இங்கே தவளை யாருக்கு ஒப்பாக பேசப்படுகின்றது? உண்மை. அதாவது அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். மூன்றாவதாக பேசிய நம்மளுடைய சகோதரர் யாரை பற்றி பேசுனாருங்க? வந்துட்டு ஏற்கனவே பேசி கொண்டிருந்ததை விட்டு இவங்க வேற மாடலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பேச ஆரம்பிக்கிறேன்னா, இவர்களுக்குன்னு சில பசை பக்கத்தில் இருக்குது. என்ன பசைங்க? பணக்கார பசை, பொருள், அதாவது உலகத்தில் மிக ஐஸ்வர்யமான பொருள் கிடைக்குது அவங்களுக்கு. அதை பார்த்து ஆசைப்படுறாங்க. எப்படியே இந்த 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 தவளை வந்துட்டு எப்படி ஆசைப்பட்டு பசையை வச்சு எடுத்தோம், அதே போல் இந்த மக்கள், அதாவது இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கே பசை இருக்கின்றதோ அந்த பசை நல்ல பசையோ கெட்ட பசையோ தெரியாது போய் ஒட்டிக்கிறாங்க. ஒற்று வரைக்கும் வந்துட்டு அவங்க நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க, சத்தியத்தின்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஒட்டின பின்பு அந்த பசையை யார்கிட்ட இருக்குதோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் இவங்க பேசணும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. எனவே சாத்தான் என்ன பண்ணுறான்னா, யாரை வஞ்சிக்கலாமோ என்று கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல காத்துட்டு இருக்கான். அந்த சிங்கத்துக்கு இரையாக கூடியது என்ன? இந்த தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியில் என்ன பண்ணிடுறாங்க? இரையாக இருக்குது. சாத்தானுடைய குணம் பாருங்க, மத்தியில் நீங்கள் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கண்ணுகளை நீ என்ன பண்ணுப்பா அப்பமாக்கி சாப்பிடும். அப்போ அதுலேயும் வந்துட்டு அவர் ஜெயிச்சிடுறாரு. ரெண்டாவது வந்துட்டு நீ மேலேருந்து கீழே தாழ துணி உன்னுடைய பிதா வந்துட்டு தூதர்களை தூக்க கொண்டு போயிடும். அதையும் வந்துட்டு ஜெயிச்சிட்டாரு. கடைசியில் இவன் பார்த்தான் சாத்தான். இப்போ இவரை வந்துட்டு எதை வச்சு நம்ம வெல்லலாம்னா, சாத்தான் காமிச்சுட்டே இதில் கண்டிப்பாக விழுந்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே சொல்கிறாப்புல அவர் விழுகல. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியில் கூட அருமையான சத்தியம், வேதத்திற்கு ஏற்ற சத்தியம், வேத வசனங்களுக்கு உகந்த சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரனை சாத்தான் பார்க்குறான். இவனை எப்படி விழுக வைக்கலாம் அப்படின்னா, பண ஆசை நிமித்தம் மட்டுமே அவனால் விழுக வைக்க முடியும். வேற எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கூட நம்ம சகோதரர்கள் விட்டு விழுந்த மாட்டாங்க. எனவே பண ஆசை காமிக்கிறாங்க. பணம் எங்கே யார் பிடிக்கின்றார்களோ அவர்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிறாங்க. உண்மையான சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரன் இந்த சுவிசேஷ யுகத்தில் தப்பறையான சத்தியத்தை, அதாவது யார் வந்துட்டு எங்கே வந்துட்டு பசை இருக்குதோ அந்த பசை இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதே பிரகாரம் பேசி இங்கே மாட்டிக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு தவளைகளினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்த ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு நாமளும் கூட நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய மூப்பர்களாலும் சரி, போதகர்களாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, பசைக்கு ஆசைப்படாதீங்க. வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, போதிங்க. தேவன் தாமே இவரை ஆசீர்வதிப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவளை அப்படின்னாலே பார்க்கும்போதே அருவருப்பு. நல்லா கவனிங்க. இந்த 3 விஷயம் சொன்னோம் இல்லையா, வலுசர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசிகள். தவளையை பார்த்தாலே சின்ன பிள்ளையில நான் கல்லெடுத்து அடிப்பேன். யாரும் அப்படி தான் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பார்த்தாலே விரட்டுவோம். அப்படி இந்த 3 விஷயம் நிலையற்ற ஒரு காரியத்திற்குரிய ஒரு விஷயமாக இந்த தவளை இருக்கும். சகோதரர் அநேக அந்த சயின்டிஃபிக்கலான காரியங்களில் ஆட் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ரா, சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த 3 வகையான விஷயம், வலுசர்ப்பம், மிருகம், கள்ளதீர்க்கதரிசிகள் தவளையை போல ஏங்குவாங்கன்னு சொல்லும் போதுதான் தவளைக்குள்ள என்ன இருந்து ஏங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருந்து ஏங்க போகுது? அசுத்த ஆவி. இந்த அசுத்தாவி அப்படிங்கிற ஒரு காரியத்தை சகோதரர் அருண் புதுக்கோட்டையிலிருந்து நம்முடைய சகோதரர் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்க வருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ள அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாக்கிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் தேவன் எனக்கு ஒத்த மாபெரும் தயவுக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் வெஷர் மூலமாக நான் ஏற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாளில் சிம்போசியத்தில் எனக்கு ஒதுக்கப்பட்ட தலைப்பு சுத்த ஆவிகள். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம்.
இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு முறை அந்த வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13. ஸோ இந்த வசனம் நமக்கு தெரியும், இது முழுக்க முழுக்க அடையாள பாஷை, சொல்லர்த்தமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது வலு சர்ப்பம், ஸோ வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து, ரெண்டாவது பார்க்குறோம் மிருகம், மிருகத்தின் வாயிலிருந்து, மூணாவது பார்க்குறோம் கள்ள தீர்க்க தரிசி இல்லைங்களா. ஸோ இது மூணுமே அடையாள பாஷையில் தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோடைய விஷயங்கள் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3 விஷயத்திலிருந்து புறப்படுது ஆவிகள். ஆவி, அந்த ஆவி என்ன ஆவி கேட்டால் அது நல்ல ஆவி இல்லை. அது எப்படி இருக்குங்களாமா? அசுத்தமாக இருக்குது. அது சுத்தமாக இல்லை, ஆனால் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஆவிகள் தான் இந்த மூணுடைய வாயிலிருந்துமே வருது. இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா 3ல் இருந்துமே ஒரே மாதிரி தான் நமக்கு வருது. இல்லை 2ல் மட்டும் அசுத்தம், 1ல் சுத்தமாக இருக்கிறத இங்கே பொறுத்துனா நமக்கு சரியான ஒரு புரிதல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பைபிளில் ஆவி அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா. தேவன் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி என்ன பண்ணாருங்களாமா? சுவாசத்தை ஊதி. அப்போ மனுஷன் சாகும்போது என்ன நடக்கும்? சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. ஆவி தன்னை தந்த. இப்ப அந்த இடத்துல ஆவின்னு என்ன அர்த்தம்? சுவாசம் இல்லைங்களா. தேவன் நம்ம எல்லாம் அடிப்படை. சரி, அப்போ இது மாதிரி இந்த அர்த்தத்தை என்ன பண்ண முடியாது, இந்த வசனத்துக்கு போட முடியாது இல்லைங்களா. அப்போ பைபிள்ல ஆவி அப்படின்னா 5 அர்த்தம் இருக்குது. பட் நம்ம இங்க எந்த மீனிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பொதுவா எல்லாருமே இந்த வசனத்துடைய அர்த்தம் தான் எடுப்பாங்க. இந்த வசனத்துக்கு என்னன்னா கர்த்தர் இயேசு சொன்னார் இல்லைங்களா ஒரு முறை யோவான். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பட் இங்க பயன்படுத்தப்பட்ட ஆவி ஏதோ சுத்தமான ஆவி இல்லை. அந்த ஆவி குறிக்கிறது அசுத்தமான ஆவி. அப்படின்னா இந்த ஒரு உபதேசங்கள் அல்லது இந்த ஒரு சத்தியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமுமே அது சுத்தமானதா இல்லை, சுத்தமா இருக்குது இல்லைங்களா. பாருங்க, இப்போ சாத்தான் சத்தியம் பேசுவானா? ஆனா சில நேரம் சத்தியம் பேசுவான், ஆனா அந்த சத்தியத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? அசுத்தம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏசு கிறிஸ்துக்கிட்டே வசனத்தை எடுத்து பேசணும், ஆனா அந்த வசனத்தை சரியா அவர் கையாள தெரியல இல்லைங்களா. வசனத்துல ராங் சரியான ஒரு முழு வசனத்தை எடுத்து பேசாம அதில் கட் பண்ணி அவனுக்கு தேவையான விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு வசனத்தை கையாண்டான். அதே போல இங்க வரக்கூடிய ஆவி இது ஏதோ அசுத்தமா இருக்குது. அதே விஷயம் 14ஆம் வசனத்துல வரும்போது இந்த அசுத்தாவியை பத்தி இன்னொரு விஷயம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. படிக்கலாம். 14 வெளிப்படுத்தல் 16 16ஆம் அதிகாரம் 14 16-14. பாத்தீங்களா? இது ஆவிகள். இங்க என்ன பேர் கொடுக்கிறாரு? பிசாசுனாலே நம்ம எதுக்கு உதாரணம் எடுப்போம்னா வஞ்சனை இல்லைங்களா, டிசப்ஷன். அப்போ இந்த போதனைகள், வஞ்சனைகள், பிரதர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார், ப்ரொக்ளமேஷன். ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா சில காரியங்களை இந்த 6வது வாதை டைம்ல இந்த 3 காரியமும் சேர்ந்து அறிவிப்பாங்க, ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் அந்த மாதிரி. ஏன்னா தங்களை காப்பாற்றிக்கணும் இல்லைங்களா. தங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஜனங்கள் மத்தியில ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இவர்கள் பண்ணக்கூடிய பறைசாற்றுதல், அது மெசேஜ்
கள்ள தீர்க்கதரிசி எதை குறிக்குது? மிருகம் எதை குறிக்குது? வலுசர்ப்பம் எதை குறிக்குது? மதிய நேரத்துல சாப்பாடு நேரத்துல போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஓகே. எப்போ வலுசர்ப்பம் இது குறிக்குது கவர்மெண்ட் இல்லைங்களா, அரசியல், சிவில் பவர் சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை அந்த காலத்துல அல்லது அந்த ஒரு சமயத்துல ஒரு ப்ரொக்ளைம் பண்றாங்க, ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, கண்டிப்பா இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குமாமா, அற்புதங்களை செய்யும் போல, ஓ ஆச்சரியமா இருக்குது, இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்ற மாதிரி யாருக்கு இருக்கும்? இதுக்கு நான் அது எப்படி இருக்குன்னு தெரிய போறதில்ல, அது என்ன சொல்ல போறான்னு தெரியல நமக்கு. பட் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம், இந்த நேரத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஜனங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தணும் இல்லைங்களா. அப்ப ஏதோ என்ன பண்ணணும், ஒரு மெசேஜ் கொடுக்கணும், ஒரு காரியம் சொல்லணும். என்ன சொல்லணும்னா இது உண்மை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், கொண்டு போகணும். ஆனா இவங்க சொல்லக்கூடிய ட்ரூத்ல என்ன இருக்காது, சுத்தம் இருக்காது, உண்மை இருக்காது. இது டிசெப்ஷன், வஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வஞ்சனை அப்ப புரியாது, பட் ஜனங்கள் நம்பிடுவாங்க. சரி என்ன சொல்லுவாங்க, ஒரு வேளை கேட்டா, பாருங்கப்பா பேங்க் எல்லாம் திவால் ஆயிடுச்சு, நாங்க உங்களுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்க இழந்து போன எல்லா பணத்தையுமே ஒரு மாசத்துல என்ன பண்றாங்க மீட்டு கொடுக்குறேன், ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து 1000 ரூபாய் மட்டும் என்ன பண்ணுங்க கொடுங்க, கண்டிப்பா அடுத்த மாசம் என்ன பண்ணிடுறோம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா 1 மந்த் ஒவ்வொரு மாதமும் எங்க என்ன பண்றோம் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. சரி என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் போடுவாங்க. அடுத்த 1 மந்த்ல என்ன கிடைக்கும், கிடைக்கும். இப்ப அடுத்த மந்த் கொடுக்கணுமா இல்லைங்களா, ஜனங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு நம்பிக்கை வந்து, ஓ கண்டிப்பா இந்த மெசேஜ் கண்டிப்பா ரொம்ப உண்மையா தான் இருக்கும் போல. டிசெப்ஷன், வஞ்சனை. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், இது வந்து ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரிதான் 6ஆம் வாதை காலத்துல இந்த 3 விஷயங்களுமே ஒரு பறைசாற்றுவாங்க, ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ணுவாங்க, ஜனங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. இதன் விளைவா யாரெல்லாம் வருவாங்களாமா, இதுதான் பேசுறது 14ஆம் வசனம். ராஜாக்கள் வராங்க, எதுக்கு வராங்க, அர்மகதோனுக்கு கூட்டி சேர்க்கும்படியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒரு மெசேஜா அங்க இருக்கும். ஆனா என்ன அன்பானவர்களே, ஜெனரலா இது வந்து இந்த தீர்க்க தரிசன பார்வையின் படி நம்ம பார்க்கிற விதம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜெனரலாவே நம்ம நாட்டில் இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா வஞ்சிக்கிற உபதேசங்கள், வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசிகள் உபதேசங்கள் எல்லா இடங்களிலுமே காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பேர் சபைகளை எடுத்துட்டோம்னா சொல்ல தேவையில்லை, நிறைய உபதேசம் இருக்கு. பவுல் உதாரணம் கொடுக்கிறாரு 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்துல, விவாகம் பண்ணாதிருக்கவும். இது என்னங்களாமா, ஒரு வஞ்சிக்கிற ஒரு உபதேசம். இது மாதிரி அநேக உபதேசங்கள் கொண்டதுதான் விஷயம். பட் தேவனுடைய பிள்ளையில இருக்கக்கூடிய நமக்கு என்ன வஞ்சிக்கிற உபதேசம், ஆல்ரெடி அங்கிருந்து வந்தாச்சு இல்லைங்களா. இப்ப அதெல்லாம் நமக்கு இல்லை. இதுக்கு மேல யாராவது திருத்துவத்தை நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? இல்ல. நரகத்தை நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை மாறக்கூடிய சூழ்நிலைகளும் வர வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் எங்க இருக்கணும், பைபிள்ல இருக்கு. அப்படின்னா பைபிள்ல இருந்தாதான் பேசுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இப்ப பேர் சபையில ஒரு போதகர் பிரசங்கம் பண்றாருன்னா எங்க இருந்தா பிரசங்கம் பண்றாரு, அப்போ அது உண்மையா பொய்யா? உண்மைதான் இல்லைங்களா. அப்ப அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுங்க, சண்டே எங்கேயாவது போயிடலாம் இல்லைங்களா. இதுதான் ஒரு வஞ்சனை. பைபிள்ல இருந்து எடுத்து பேசுற எல்லாமே அது என்ன ஆயிராது, சத்தியம் ஆயிராது. ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்றாங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. அது நிறைய தப்பா இருக்குது. தேவ ஆவியினால வழிநடத்தப்படக்கூடிய ஒரு சில பேர் தான் வசனங்களை சத்தியத்தை சத்தியமா புரிஞ்சுக்கிட்டு பிரசன்ட் பண்றாங்க. ஆகையினால சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அந்த கிருபை பற்றி கொண்டு கண்டிப்பா அவர் பேசுகிற அது பொய் போதனைகள் தான்
பொய்க்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த 6ஆம் வாதையில் இருக்க போகுது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த 6ஆம் வாதையினுடைய விஷயத்துல இந்த பொய் போதனை எதை ரெடி பண்ண பக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை தெரிக்கலாம், எதுக்கு ரெடி ஆகுது? இந்த 3 வகையான விஷயமும் 3 வகையான தவளைகளாக, 3 வகையான ஆவிய அற்புதம் செய்கிற ஆவிகளாக எதுக்கு ரெடி பண்ணுது தெரியுங்களா? எதுக்கு போட்டிருக்குமே? அர்மகதோன் யுத்தத்துக்கு ரெடி பண்றது. அர்மகதோன் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு இந்த 3 விஷயம் இருக்கு. அப்ப இந்த 3 விஷயம் என்னங்கிறத தான் விசேஷ விதமா நம்ம சாயந்தரத்தில் நம்ம 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்களில் உத்தமர் இன்னாருக்கு வெளியாக படித்து மார்க்க போதகருக்கு உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. உங்களில் உத்தமர் இன்னாருக்கு வெளியாக படித்து மார்க்க வேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. ஓகே, இப்போ இந்த விஷயத்தை ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா, ஆன்சர் ஒரு சிம்பிளா இந்த ஒரு வார்த்தையோட முடிச்சிடலாம். இது நமக்குள்ள தான் இருக்கும். அதை தேவன் தான் அனுமதிப்பார். ஏன் அனுமதிப்பார்னா, யாரு கரெக்டு யாரு தப்புங்கிறத தேவன் வெளியரங்கமாக்கிடுவாராம். நம்மளுக்குள்ளதான் இந்த 3 ஆவியும் இருக்கு. எந்த 3 ஆவி அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போதுதான் நம்மளுக்குள் உத்தமர் இன்னார் என்று விளங்குவதற்காக நம்மளுக்குள்ளாக இந்த வகையான ஒரு 3 விஷயங்கள் நிச்சயமாகவே இருக்க செய்யும். இதுல நிராகரிக்கப்படுற நிலைமையில வாதைக்குள்ள போறோமா, இல்ல 7ஆம் வாதையில எல்லாம் முடிந்தது எல்லாம் நிறைவேறிட்டு சபையா போறோமாங்கிறதான் எச்சரிப்புல நம்ம புரிந்து கொள்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம லஞ்சுக்கு அப்புறம் ஜெபம் மற்றும் சாட்சி கூட்டம், அது ஒரு விசேஷ விதமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தை ஒரு சின்ன ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அதை தொடர்ந்து முக்கியமாக செகண்ட் வால்யூமில் உள்ள 7ஆம் அதிகாரம் என்னன்னு தெரியுங்களா? இணையான யுகம், அறுவடை 1914 முடிந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெயின் இன்ஃபார்மேஷன் உள்ள ஒரு விஷயத்தில் கேள்வி பதில் ஒரு 1/2 hour இருக்கு. சரிங்களா? அதை ஒருவேளை அந்த காரியங்களுக்குள்ளாக கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் ஈவினிங்கில் நம்ம நடத்த போகிற பேனல் டிஸ்கஷனுக்காக தான் லஞ்சுக்கு முன்னாடிலேருந்தே இவ்வளோ தயாரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த 3 தவளைகளை குறித்த எச்சரிப்புக்கு. சரிங்களா? இப்போ இந்த பேனல் டிஸ்கஷனில் 3 வகையான தவளைகள் 6ஆம் வாதையினுடைய காரியத்தில் அர்மகதோன் யுத்தத்துக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் ரிசல்ட் என்னன்னா, உத்தமராய் நாம் சபையாகணும். ஆனால் மானம் காக்கப்படத்தக்கதாய் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வருகைக்குரிய காரியத்தில் ஆல்ரெடி வந்துட்டாரு, திருடனை போல வர்றேன்னு வேற சொல்லியிருக்காரு. இதே 6ஆம் வாதையில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். சரிங்களா? இதே 6ஆம் வாதை 1914 அப்புறம் தான் 2ஆம் வருகையில் வர்றாரா? எப்போ வந்தாருங்க ஆண்டவர் 2ஆம் வருகையில்? 1874. ஆனால் இந்த 6 வாதைகள் 7 வாதைகளும் 1914 அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும்போது ஒரு வசனம், அதில் 15வது வசனம் நினைக்கிறேன், இதோ திருடனை போல் படிங்க, 16-15. இதோ பாருங்க, 1914 அப்புறம் திருடனை போல வருவாரா? ஆல்ரெடி தான் வந்துட்டார்ல. வசனம் புரிஞ்சிச்சா? எவ்வளவு பெரிய கேள்வி இருக்குதுங்களா? நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் கேட்கணும் இந்த கேள்வியை. என்னங்க? திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டுனா உத்தமனா தேவனுக்கு முன்னாடி இருக்கும்படிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இதுல பாக்கியம் உள்ளவர்களா போறோமா? இந்த வஞ்சிக்கிற ஆவியில அர்மகதோன் யுத்தத்துக்கு ரெடி ஆகக்கூடிய அந்த 3 தவளைகளா போறோமா? இந்த 3 தவளையில ஒரு தவளை நம்ம நிச்சயமா ஆயிடக்கூடாது. ஆனா அதிக வாய்ப்பு 3 தவளைகள்ல நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் இந்த 6ஆம் வாதையில வச்சிருக்கிறார். இதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். இதுக்கான கேள்வியையும் நம்ம பேனல் டிஸ்கஷன்ல பார்க்கணும். நன்றி. அடுத்தபடியாக எங்கள் மீட்பரும் ரட்சகரும் மனவாளமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,